கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். இயேசுவின் தனிமை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு பைபிள் ஸ்டடி தனிமை. ஒரு மனிதன் தனியாக இருக்கும் பொழுது தேவன் அவனோடு இடைபட அதிக வாய்ப்பு உண்டு. தனிமை என்பது ஒரு விதத்தில் ஒரு சிறையிருப்பு போல நம்முடைய பார்வையில் தென்பட்டாலும் நாம் தனியாக இருப்பதில்லை. மனிதர்கள் நம்மை தனியாக விட்டாலும் தேவன் நம்மை தனியாக இருக்க விடுகிறது இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது, நீங்கள் எல்லாரும் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், ஆனாலும் நான் தனியாய் இரேன், என் பிதா என்னோடு கூட இருப்பார் என்று இயேசு தெளிவாக சொன்னார். யோவான் 16:32. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். அப்படியானால் நாம் இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும்? நாம் மனுஷனை விட்டு தனித்திருக்கலாமே தவிர தேவனை விட்டு நாம் தனித்திருக்க நமக்கு முடியாது, கூடாது, அது இயலாத ஒரு காரியம். தேவன் அப்படி அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது தனித்து ஒரு பயணம் இருக்கிறது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான பொழுது அங்கே தனிமையாக இருந்தார். தனித்து போனார், தனிமையாக இருந்தார். ரெண்டு விதமான தனிமை இருக்கிறது. ஒன்று, ஒரு ஆள் சிங்கிளா தனிச்சு இருக்கிற ஒரு அனுபவம். நீங்க யாரு கூட போறீங்க? நானும் என் மனைவியும் போறோம், தனியா போறோம், அதுக்கு பேர் என்னதான்? இல்ல நானும் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் தனியா என்ன செய்யறோம், போறோம். அப்போ ஒரு 2 பேரோடு 3 பேரோடு சேர்ந்து போறதுக்கு பேருக்கும் என்ன இருக்கு பேரு? நாங்க 2 பேர் மட்டும், நாங்க 4 பேர் மட்டும் தனியா போறோம், வேற யாரும் எங்க கூட வர்றதில்ல. இது சில இடங்களில் சொல்லுவோம், யாருமே என் கூட வரல, நான் தனியா தான் என்ன செய்றேன், போறேன்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட 2 விதமான தனிமைகள் வேதத்திலும் கூட சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது தனிமை என்பது ஜெபம். ஜெபத்துல ஒரு மனுஷன் தனியா இருக்கிற ஒரு ஜெபம் இருக்கு. குரூப் பிரேயர் இருக்கு, ஃபேமிலி பிரேயர் இருக்கு, இப்படி பல அனுபவங்கள் இருக்கு. ஆனா அதுலயே ஒரு தனித்து ஒரு ஜெபம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த தனிமையை அதிக விசை விரும்பினதாக வேதம் சுட்டி காட்டுகிறது. தனக்கென்று 12 சீசர்களை அவர் தெரிந்தெடுத்து வைத்திருந்தாலும், அதுலேயும் ஒரு 2-3 பேரை அவர் ஸ்பெஷலாக ஏற்படுத்தி வைத்திருந்தாலும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் கூட அந்த 12 பேரையும் கூட ஒதுக்கி வைத்து விட்டு அவர் தனியாக என்ன செய்தார், இருந்து ஜெபிக்கும் ஒரு பிராக்டிஸை வைத்திருந்தார். சில இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னா 12 பேரோடு போவார், சில இடங்களில் பார்க்கும் பொழுது 3 பேரோடு போவார், சில இடங்களில் போகும் பொழுது அதை விட்டுட்டு கூட என்ன செய்வாரு, தனியா போவார். இப்படி 3 அனுபவங்கள்ல இயேசு கடந்து போனதை நாம் வேதத்துல பார்க்க முடியும். ஏன், கெத்செமனே தோட்டத்தை நீங்க பாருங்க. முதலாவது போகும்போது 11 பேரோட போனார், ஒரு ஆள் மிஸ் ஆயிட்டான். அங்க போன உடனே 8 பேரை ஒரு இடத்துல விட்டுட்டு அடுத்து 3 பேரை கூப்பிட்டுட்டு நிஞ்சாரு. இன்னும் கொஞ்ச தூரம் போய் அவங்க கிட்ட பேசி, என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு எதுவான வியாகுலம் கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அடுத்து அவங்கள அந்த இடத்துல நிறுத்திட்டு அவர் திரும்ப எங்க போனாரு, இன்னொரு தனிமையாக போய் ஒரு இடத்துல ஜெபிச்சுட்டு திரும்பி வந்து இவங்களை மீட் பண்ணி ஜெபிக்க சொல்லிட்டு திரும்ப போய், இப்படி 3 விதமான கட்டங்களை நான் வேதத்துல பார்க்க முடியும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தனிமை ஜெபம் இருக்கு. அது நம்முடைய இருதயத்தை ஊற்ற உதவும். இப்ப சில இடத்துல நம்ம அழுது ஜெபிக்க முடியாது, சில இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, போராடி ஜெபிக்க முடியாது, சில இடங்கள்ல நம்முடைய இருதயத்தை ஊற்றி என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டங்கள் வரும் பொழுது நீங்க தனிமையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த இடத்த விட்டு நீங்க வெளியே வந்துடணும், ஒரு தனிமையான இடத்துக்கு போகணும். பைபிள்ல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு வனாந்தரமான இடத்துக்கு போனார்னு இருக்கு, கடலோரமா ஒரு இடத்துக்கு போனார்னு இருக்கு, மலை உச்சியில ஏறி போனார்னு இருக்கு, சில இடங்கள்ல தனித்து வனாந்தரமான ஒரு இடத்துல தனிச்சு இருந்தார்னு இருக்கு. இப்படி ஏன் அதை விரும்பினார்? சீஷர்கள் கூட கூட இருக்கிறத விரும்பாம பிதாவோடு தனிமையாக இருக்கிற ஒரு அனுபவத்தை அவர் என்ன செய்தார், எதிர்பார்த்தார், வாஞ்சித்தார். அது ஒரு தெய்வீகமான ஒரு அனுபவம். உங்களுக்கு எப்படித்தான் கூட்டு ஜெபம் பிரார்த்தனை, அதுல ஒரு சிலர் 4 பேர் சேர்ந்துட்டா பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க, இவங்களை தனியா விட்டா ஜெபமே என்ன செய்யாது, ஓடாது. ஒரு சிலர் அப்படி இல்லை, குரூப்பா ஜெபிக்க மாட்டாங்க,
தனியா விட்டா தானாவே பேசி ஆவியில் நிறைஞ்சு குதிச்சிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்குள்ள தனிப்பட்ட ஒரு அனுபவம். இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கு? நமக்கு தனித்து ஜெபம் பண்ண முடியுமா? தனிமை, ஆவிக்குரிய ஜீவித்துல தனிமை என்பது ஜெபத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். நீங்க தனியா இருக்கும் பொழுதுதான் மற்றவங்களுடைய வேதனை உங்களுக்கு புரியும். நீங்க ஒரு கூட்டமாகவோ இல்லாவிட்டா ஒரு ஜெபத்துல இருக்கும் போதோ உங்களுக்கு தனியா அந்த மற்றவங்களுடைய வேதனை புரியாது. நீங்க பாருங்க மத்தேயு 14:24 பாருங்க. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவருக்கு தெரிஞ்சிருச்சு சீஷர்கள் கஷ்டப்படுவது. தனிமை ஜெபம் என்பது தேவன் உங்களோடு அருமையாக இடைபடுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். தனிமை ஜெபம். தனிமை என்பது ஒரு மனுஷன் தனியா உட்கார்ந்து இருதயத்தை ஊற்றணும், நல்லா ஊற்றணும். அப்படியே ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணிடலாம். நம்முடைய ஜீவியத்தையே ஆராய்ச்சி பண்ணிடலாம், மொத்தத்தையும் ஆராய்ச்சி பண்ணிடலாம். சில டாக்டர்ஸ் எல்லாம் பாருங்க, சில ஆராய்ச்சியாளர்லாம் பாருங்க. சில ஆராய்ச்சியாளர்கள், இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். மீசை கூட எடுக்க மாட்டான், தாடி கூட எடுக்க மாட்டான், சாப்பிட கூட மாட்டான். அவனுக்கு குடும்பம், மனைவி, பிள்ளை இதெல்லாம் யோசனையிலேயே வராது. அவன் முழுவதும் எதுலதான் இருப்பான்? அந்த ஆராய்ச்சி 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 ஆராய்ச்சி. ஒரு பையன் இந்த கம்ப்யூட்டர்ல அவனுக்குள்ள ஒரு ஆவி பூந்துருச்சு. கம்ப்யூட்டர்ல போய் உட்காந்துக்கிட்டான். உட்காந்து 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 24 hours இருந்திருக்கான். அவனுக்கு அந்த டைம் என்ன செய்யல தெரியல. முதல் நாள் சாயங்காலம் அந்த கடைக்கு வந்த வசூல் பண்ண வந்தவன் காசு கேட்டிருக்கான். இவன் சொல்லியிருக்கான் நாளைக்கு வாங்கன்னு. அதுக்கு பிறகு இவன் எதுல மூழ்கிட்டான்? அந்த கம்ப்யூட்டர்ல பிசினஸ் விஷயமா ஏதோ ஒரு இதுல மூழ்கிட்டான். சரியான மூழ்கு. அடுத்த 24 மணி நேரம் கழிச்சு அவன் சொன்னால அடுத்த நாள் சாயங்காலம் வர சொல்லி அதே ஆள் வந்துட்டான். அப்பதான் இவனுக்கு தெரியுது சாப்பிட போல குடிக்க போல எதையுமே கவனிக்கல. இவன் பாட்டுக்கு ஷட்டரை இறக்கி விட்டு நிஞ்சிட்டே இருக்கான், வேலை நிஞ்சிட்டு. அவன் என்ன கண்டுபிடிச்சான் தெரியுமா? அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னால ஒரு போர்டு இருக்கு இல்லையா, கீபோர்டே இல்லாம செல்லுலயே ஆபரேட் பண்ற மாதிரி ஒரு கண்டுபிடிச்சான். கலெக்டர்ஸ்க்கு முன்னாலெல்லாம் போய் அதை போட்டு காட்டினான். இப்படி அவனுடைய மூளை எதாவது போச்சே, அவனுக்கு வீட்டுக்கு போகணும்னு சிந்த வரல, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு பேசாம அதுலயே மூழ்கிறது. இதே மாதிரிதான் ஆராய்ச்சியாளர்கள்லாம் இப்படித்தான் போயிட்டாங்க. அப்படியே மைனூட்டா 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 அதுலயே உள்ள போயிடுறது. அதுபோல தேவ சமூகம் என்பதை அது ஒரு இன்ட்ரெஸ்டானது ஒரு சப்ஜெக்ட். அதுல போய் எல்லாருக்கும் அது இன்ட்ரெஸ்டா இருக்காது. ஒரு சிலருக்கு தனியா இருந்தா பேய் பிடிச்ச மாதிரி இருக்கும். உட்காந்து யோசிச்சுக்கிட்டு சோத்திரம் 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 வாங்க பயந்துருவாங்க, எந்திரிச்சு ஓடி போயிடுவாங்க. ஒரு சிலர் அப்படி இல்லை, தனியா உட்காந்து அழகா ஊற்றி இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஆண்டவரும் அவங்களும் சேர்ந்துட்டாங்கன்னா அதை போல ஒரு வாழ்க்கையில என்னது நன்மை இருக்காது. அந்த அளவு ஜெபிக்கணும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் அப்படி ஒரு பிராக்டிஸ் வச்சிருக்காங்க. எவ்வளவு பேர். சில பாஸ்டர்ஸ் எல்லாம் சில இடத்துக்கு போயிடுவாங்க. சில பெரிய பெரிய பிரசங்கி மாதிரிலாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சில ப்ரோக்ராமுக்கு முன்னால எங்க போயிடுவாங்க, தனியா எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கிடுவான். 8 மணி நேரம் 12 மணி நேரம் 1.5 நாள் 2 நாள் உபவாசம் போட்டு அங்கேயே கிடக்கிறது. ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்கிற வரைக்கும், ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கிற வரைக்கும், ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு ரிசல்ட் வர்ற வரைக்கும். சில பாஸ்டர்ஸ் அப்படி இருந்திருக்காங்க. நீங்க பாஸ்டர் முத்தையான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம சபையில நாசரேத் தான். அவருக்கு பேரு முரடன் முத்தையான்னு சொல்லுவாங்க. முரட்டு முத்தையான். விசுவாசத்துல அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கிற ஒரு ஆள். கத்தாவே நான் போய் யார்ட்டையும் பேச முடியாது, எனக்கு நாளைக்கு இவ்வளவு தேவை, இது கிடைக்கிற வரைக்கும் நான் மாடியை விட்டு என்ன செய்ய மாட்டேன், இறங்க மாட்டேன், அவ்வளவுதான். உட்காந்து ஜெபிச்சு அந்த காசு மாடிக்கு வந்து சேர்ற வரைக்கும் எங்க இருப்பாரு? மாடியில் இருப்பாரு. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? கத்தாவே நான் புறப்பட்டு போறேன், எங்க அக்கா இந்த காசை கொடுத்துடணும் சுவாமி, கடன் கேட்ட உடனே கொடுத்துடணும் ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்ணிட்டு போனா அந்த அக்கா கொடுக்கத்தான் செய்வா. என்ன நீ எதைத்தான் ஜெபம் பண்ணிருக்க? எங்க அக்காட்ட போய் நான் பிச்சை கேப்ப, நீங்க காசு கொடுத்துடணும் அப்படின்னா நீ ஜெபிச்சுட்டு வர, சரி போன்னு சொல்லிடுறாரு. அப்படித்தானே? உண்மைதானே? அதே இதுல ஆண்டவரே நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன், நீங்க தான் எனக்கு தரணும்னா அவரு வேற வழி இல்லை. அவர் இறங்கி என்ன செஞ்சுதான் வாங்கணும், வந்துதான் ஆகணும். நம்முடைய ஒரு தனி ஜெபம்ங்கிறது நாமும் தேவனும். இந்த பிராக்டிஸ் இந்த நாட்களில் தேவன் பயிற்சி வைக்க நம்முடைய சபையில் உள்ளவர்களுக்கு வாஞ்சிக்கிறார். ஒரு நீங்க போய் உங்களுடைய பிரச்சனையை ஒரு ஊழியக்காட்ட ஷேர் பண்ணிடலாம், இல்ல ஒரு நண்பன்கிட்ட ஷேர் பண்ணலாம். அவன் உங்களுக்கு ஜெபிப்பான், அது அவனுடைய கடமை. அவன் ஜெபிச்சாலும் ஜெபிக்காவிட்டாலும் அது பகுதி இல்லை. ஆனா தமிழ்ல சொல்லுவாங்க, வாயும் வயிறு என்னது
வாயும் வயிறும் தனின்னு சொல்லுவான். அப்பா சாப்பிட்டதுனால பிள்ளைக்கு என்ன செய்ய போறது இல்ல, கிடைக்க போறது இல்ல. அப்ப நாம ஜெபிக்கணும். நம்முடைய தனி ஜெபங்கிறது ரொம்ப முக்கியமானது. உன் இருதயத்தை நீ ஊற்ற ஆரம்பிச்சிட்டீனாலே தேவன் உன்கிட்ட வந்துடுவாரு. அவருக்கு தேவை முதல் இந்த ஜெபத்தினுடைய இந்த பாயிண்டின் படி பார்த்தா, அவர் தனிமையா உட்கார்ந்து இருக்கும் போது இந்த சீஷர்கள் படுகிற வேதனை தெரிந்தது. அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? நீ தனி ஜெபத்தில் இருந்தா மற்றவருடைய பிரச்சனை உனக்கு தரிசனத்திலேயோ சொப்பனத்திலேயோ இல்லாவிட்ட தேவ சித்தத்தை கத்தர் ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு என்ன செய்வாரு, வெளிப்படுத்துவாரு. ஆண்டவர் பல ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு தெரிவிக்காமல் கர்த்தர் எதையும் என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டார். ஆபிரகாம் விஷயத்துல சொல்றாரு, நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, தெளிவா சொல்றார். ஆனா சில காரியங்கள் மறைக்கப்படுவது உண்மை. கடைசி நேரத்துல தான் நமக்கு தெரியும். எலிசா விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சூனேமியால் வந்து காலை பிடிச்சிட்டு அழுகிறா. அப்ப இவன் சொல்றான், கர்த்தர் எனக்கு சில காரியத்தை நெஞ்சிட்டாரு, மறைச்சிட்டாரு இந்த விஷயத்தை. அதுக்கு காரணம் என்ன? மறைச்சது ஆண்டவர் செஞ்ச தப்பல்ல, அற்புதத்துக்காக என்ன செஞ்சாரு, மறைச்சாரு. நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தலன்னு சொன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு என்ன இருக்கு, ஒரு மிராக்கிள் மறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுக்கணுமே தவிர, என்கிட்ட சொல்லாம எப்படி செய்யலாம்னு நம்ம கேட்கறதுக்கு நமக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பிறகு முதலாவது தனி ஜெபத்தினுடைய மகிமை, தனிமையாய் இருந்து போராடுகிறவனுடைய மகிமை என்னன்னா, மற்றவங்க படுற கஷ்டம் உனக்கு புரியும். இல்லைன்னா உனக்கு உங்க அம்மா படுற கஷ்டம் புரியாது, உங்க அப்பா படுற கஷ்டம் புரியாது, ஊழியக்காரன் படுற கஷ்டம் உனக்கு என்ன செய்யாது, தெரியாது. உன் கூட இருக்கிற உன்னுடைய மனைவியோ உன்னுடைய புருஷனோ உன்னுடைய பிள்ளைகளோ உன்னுடைய பெற்றோரோ படுகிற வேதனை உனக்கு என்ன செய்யாது, தெரியாது. நீ தனிச்சு இருந்து போராடும் பொழுதுதான் உனக்கு தெரியும், ஓஹோ இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உடனே இயேசு எழுந்து கடலின் மேலேயே நெஞ்சிட்டாரு, நடந்தார். தனிமை ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. நீங்க எவ்வளவு நேரம் தனிச்சு ஜெபம் பண்ணுவீங்க? ஒரு சில வீடுகளுக்கு கேட்போம், ஃபேமிலி பிரேயர் இருக்கா, 10 மணி ஜெபமா? இல்ல நாங்க எல்லாருமே தனித்தனியா ஜெபிச்சுக்குவோம். தனித்தனியா எவ்வளவு நேரம் ஜெபிச்சிருவீங்க? காலைல 2 மணி வரைக்கும் ஜெபிச்சிருவீங்களா, இல்ல 7 மணி வரைக்கும் ஜெபிச்சிருவீங்களா? அப்படியா? நீ முதல்ல ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணணும். உன் வீட்டுல ஒரு பிரேயர், அதுக்கு பிறகு நீ என்ன செய்யணும், தனியா உட்காரணும். எல்லாரும் தூங்கிடுவாங்க, நீ உட்காரு. அது ஒரு 10 நிமிஷமா பிராக்டிஸ் பண்ணு. அதுக்கு அடுத்தது அரை மணி நேரமா என்ன செய்யும், டெவலப் ஆகும். அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே உனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் வந்த உடனே ஒரு சிலர் உன்ட்ட வந்து சொல்லுவாங்க, எனக்கா ஜெபம் பண்ணுங்க, எனக்கா ஜெபம் பண்ணுங்க. ஒரு தரிசனம் கிடைக்கும், ஒரு வெளிப்படுத்தல் கிடைக்கும். நீ அதை இன்னும் ஷேர் பண்ணும்போது இன்னும் 4 பேர் வந்து என்ன செய்வாங்க. அது ஒரு பிசினஸ் மாதிரி. பைபிள் அப்படித்தான் சொல்லி இருக்கு. எனக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே, மலையாளத்துல வந்து வியாபார சக்திக்கு ஒத்த வண்ணம் அப்படின்னு இருக்கு. நீங்க பிரேயர் பண்ண 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 அப்படி அது என்ன செய்யும், டெவலப் ஆயிடும். ஆரம்பத்துல யோசேப்பு வந்து சொப்பனம் தான் பார்த்தாருங்க. அதை டெவலப் பண்ணி வரும் பொழுது மத்தவன் பார்த்த சொப்பனத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், சொல்லவும் ஆரம்பிச்சிட்டான், அதுக்கு விளக்கமும் கொடுக்க ஆரம்பிச்சான். அதான் அவனுடைய டெவலப். அதே போல நாம் இந்த நாட்களில நாம் தனித்து இருக்கும் பொழுது மற்றவங்களுடைய வேதனை தெரியும். நீங்க அடுத்த நாள் நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆண்டவர் சொன்னார்னா அவன் அழுதுருவான், ஓன்னு அழுதுருவான். உடனே நமக்கு அந்த பிரேயர்லயே நமக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு அனுபவம். இரண்டாவது, மார்க் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட, கேளுங்க, அதுதான் வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். இப்ப தனிமையா சீஷர்கள் வந்து இயேசுட்ட வந்து மெல்ல கேக்குறாங்க, தனியா போய் கேக்குறாங்க, ஏன் இந்த ப்ராப்ளத்தை எங்களால என்ன செய்ய முடியல, சால்வ் பண்ண முடியல? உன் வாழ்க்கையில ஏதாவது தோத்துட்டியா, ஏதாவது போராட்டமா, உடனே நீ டிஸ்டர்ப் ஆகி டிசப்பாயின்மெண்ட் ஆகி உடனே அப்படியே டிஸ்கரேஜ் ஆகி பின்னால ஓடி போயிடக்கூடாது. தனியா போய் உட்காரு. ஏன் ஆண்டவர்ட்ட நீ செய்ய கேளு. அது ஒரு சுய பரிசோதனை. முதல்ல தனிச்சிருக்கும் போது நடக்கிற சம்பவம் என்ன, மற்றவங்களுடைய வேதனை புரியும், மற்றவர்களை குறித்து உனக்கு ஒரு வெளிப்படுத்தல் கிடைக்கும். ஊழியக்காரங்களை பத்தி, விசுவாசிகளை பத்தி உடனே அந்த வெளிப்படுத்தல் கிடைச்ச உடனே ட்ரம் அடிச்சிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு மற்றவங்களை பத்தி சில வெளிப்படுத்தல் கிடைக்கும், சில தரிசனம் கிடைக்கும். ஒரு ஊழியக்காரனை பத்தியோ ஒரு விசுவாசியை பத்தியோ உடனே நீங்க நினைஞ்சிடக்கூடாது, வெளியே சொல்லி கேவலப்படுத்தி விட்டுறக்கூடாது. அது நல்லதும் தெரியும், சில நேரத்தில் எதுவும் தெரியும், கெட்டதும் தெரியும். ஆனா அதுக்காக நீ ஜெபம் தான் பண்ணணும். இல்ல எனக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சான், அது ஏற்கனவே எனக்கு ஆண்டவர் பேசி விட்டாரே அப்படிமா.
உனக்கு எதுக்கு பேசினார் தெரியுமா? ஏற்கனவே பேசினார்னு சொல்றதுக்கு இல்ல, அப்படி ஒரு சம்பவம் நடக்க கூடாதுங்கிறதுக்கு தான் கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சாரு? நீ அந்த பொறுப்பை தட்டி கழித்து விட்டாய், இனிமே உனக்கு அந்த தரிசனம் கிடைக்காது. அதனால முதல்ல ஒரு தனிமை ஜெபம்ங்கிறது மற்றவருடைய வேதனையை புரிய வைப்பேன். ரெண்டாவது, இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல பிசாசு பிடிச்ச ஒரு பையனை கொண்டு வந்துட்டாங்க. இவங்க என்னெல்லாமோ ட்ரை பண்றாங்க, எது போக மாட்டேக்கு, பிசாசு போக மாட்டேக்கு. இப்ப இயேசு வந்துட்டார். இயேசு வந்த உடனே அந்த தகப்பன் சொல்றான், ஐயா உங்க சீசத்தை கொண்டு போன ஒருத்தனாலையும் ஒண்ணும் பண்ண முடியல, நீங்க பார்த்து ஏதாவது செய்யக்கூடுமானாலும் என்ன செய்யுங்க. உடனே இயேசு என்ன சொன்னாரு? அவிசுவாசம் உள்ள பொல்லாத சந்ததியை எது வரைக்கும் உங்களோட இருப்பேன், கொண்டு வாவனேன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டார். அந்த ஆவியை துரத்தும் போது சொல்றாரு அந்த தகப்பனை பார்த்து, என்ன ஆண்டவரு இப்படிங்கிறான், நீ விசுவாசிச்சா இது என்ன செய்யும், நடக்கும். சீசர்களுக்கு ஒன்றும் ஓடலை. திருப்பி சுற்றி வளைச்சு 2 நாள் கழிச்சு மெல்ல கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் அந்த பிசாசுலாம் ஓடுன்னு சொன்னீங்களே, இந்த பிசாசு மட்டும் என்ன செய்யலை, ஓடலை. அதுக்கு என்ன சொன்னார் இயேசு? சொல்லுங்க, என்ன சொன்னாரு இயேசு? என்ன சொன்னார்? அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இன்னொரு இடத்துல என்ன சொன்னாரு? இதுக்கே இன்னொரு பதில் இருக்கு. சீசர்கள் வந்து சொல்றாங்க, ஏன் ஆண்டவரை எங்களால் துரத்தி விட கூட மாச்சு, உங்களுடைய அவிசுவாசத்தினாலதான் படார்னு அடிச்சு விட்டார். மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். 2 ரீசன் சொல்றாரு. 2 ரீசன் சொல்றாரு. இந்த ரெண்டுமே அவர் ரொம்ப டெக்னிக்கா பேசுறாரு. சீசர்கள் அதை விட டெக்னிக்கான ஆளுங்க. அந்த நேரத்தில் வந்து கேட்டா, வடக்கு 4 பேர் மத்தியில அவிசுவாசம் சொல்லிட்டா திருப்பி பைபிள் தூக்கி சுத்த முடியாது இவங்க ஊழியத்தை, அப்படிதானே? அதனால ஜனங்கள் மத்தியில கேட்கும் போது அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, இது ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் போகும். தனியா வந்து கேட்கும் போது சொல்றாரு, உன்னுடைய அவிசுவாசம், உன்னுடைய விசுவாசம் சரியில்லைங்கிறார். தனித்திருந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ளலாம், நாமே நம்மளை சரிப்படுத்திக்கலாம், நம்மளை தாழ்த்தலாம், நாமே உடைக்க ஒப்பு கொடுக்கலாம், உருவாக்க ஒப்பு கொடுக்கலாம், நாமே நம்மளை ரீமோல்ட் பண்ணிக்கலாம். இன்னொருத்த வந்து நம்மளை திருத்த வேண்டிய அவசியம் கிடையாது. தனித்து ஜெபத்தினுடைய ஒரு சக்தி என்னன்னா, உங்களை நீங்களே சரிப்படுத்திக்குவீங்க. 1 யோவான்ல வாசிங்க, நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, வேற ஒருவனும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, போதிக்க வேண்டியதில்லை. 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. பாத்தீங்களா? வேற ஒருத்தன் பிரசங்கம் பண்ணணும் அவசியம் கிடையாது. உனக்கு ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா போதும், அழகா உனக்குள்ள கிளியரா ஒரு லீடிங் இருந்துகிட்டே இருக்கும். இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம்? தனிமை ஜபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மற்றவருடைய வேதனையை புரிய வைக்கும். மற்றவருடைய வேதனையை புரிகிற ஒரு பாலிசி நம்மகிட்ட இல்ல. ரொம்ப பேர்ட்ட சில வீட்டுல பாருங்க, நீங்க மனைவி அழுதுகிட்டே இருப்பாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க, அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க, அவ அப்படித்தான் அழுதுகிட்டே இருப்பா, போடா வேலையை பார்த்து பாருன்னு பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. இருக்கா? ஏமா அப்பா சாப்பிடவே இல்லை, அந்த ஆள் சாப்பிடாட்டா கிடக்குறான் அப்படின்னு சொல்ற மனைவி என்ன செய்யுது இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எது தெரியாது, மற்றவங்களுடைய வேதனை புரியாது. ஆனா தனியா உட்கார்ந்து ஜெபிச்சு பார்த்தாதான், ஓஹோ நம்ம அவங்க அப்படித்தானே சொன்னாங்க, நம்ம தானே அவசரப்பட்டு பேசிட்டோம், இது என்ன செய்யலாம் உட்கார்ந்து. எனக்கு தெரியும், ஒரு பாஸ்டருடைய ஃபேமிலியில் உள்ள ஒரு ரிலேஷன், அவங்களுக்கு பயங்கரமான சண்டை வந்துருச்சு, புருஷனுக்கும் மனைவிக்கும். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெருசா வளர்ந்துருச்சு, ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு. 2 வருஷமா ஒரே வீட்டில் இருக்காங்க, வாழ்க்கை கிடையாது, எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது. அவர் டாக்டர் வருவாரு, கார் நிறுத்திட்டு இறங்கி வருவான், நேரம் எங்க போயிடுவான், டேபிளுக்கு போய் சாப்பாடு இருக்கும், அதை சாப்பிடுவான், அப்படி மாடி கேட்டுக்குவான், இறங்கி வருவான். அந்த 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஷேர் பண்ணுவாங்க 2-3 டாக்டர்ஸ். இவருக்கு ஒரு அமௌண்ட் உண்டு, அந்த அமௌண்ட் இருக்கும். இவர் வருவார், அவன் எங்கேயாவது உட்காந்துருந்தானா அப்படி டேபிளை தூக்கி அடிப்பார், டமால்னு ஒரு 25,000 வந்து விழும், அவ்வளோதான். உடனே அவன் எடுத்துக்கணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறது எல்லாம் பார்த்துக்க, எல்லாமே அவங்க செஞ்சுக்கணும். அவர் வந்துட்டு போவார். 2 பேருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அது பயங்கரமாக நீடிச்சிருச்சு. அதுக்குள்ள இந்த இடை நாட்களில் நான் அந்த பிள்ளைய விசிட் பண்ணேன், 2 குழந்தைங்க. இடை நாட்களில் அது நம்ம சர்ச்சுக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. அவங்க சிஎஸ்ஐ. கடைசியில் ஒரு நாள் பூகம்பம் வெடிச்சிருச்சு, அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சு. 2 வருஷம் கழிச்சு பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. பயங்கரமான பிரச்சனை பண்ணிட்டாங்க அன்னைக்கு. இவங்களுக்கும் போய் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாம இவங்களும் போட்டு கத்தி சண்டையை போட்டு, இன்னும் 1/2 மணி நேரத்தில் என்ன நடக்குது பாரு அப்படின்ட்டு நேரம் எங்க வந்துட்டாங்க, சர்ச்சுக்கு வந்துட்டாங்க.
சர்ச்சுக்கு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. 2 பிள்ளைங்க இருக்கு. இவங்க சொல்றாங்க 2 பிள்ளையும் அவன் எடுத்துட்டு போனோம்னா போட்டும், என் பிள்ளைக்கு வயசு இருக்கு, நான் கல்யாணம் கட்டி கொடுப்பேங்கிற மாதிரி தான் யார் சொல்றா? அம்மாவும் அப்பாவும் பொண்ணோட தாய் தகப்பன் பேசுறாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் ஒழுங்கு இல்ல, உட்கார் ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் ஏதாவது என்ன செய்யட்டும். ஏன்னா பணம் ஜாஸ்தி, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு டென்ஷன்ல இருக்காங்க, என்னனாலும் பண்றதுக்கு ரெடி. ஆனா இவங்க இங்க வந்துட்டு போறதுக்கு உள்ள அவங்க 2 பேரும் தனியா உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிள்ளை அடிக்கடி கூட்டத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவளுக்கு சில மாற்றங்கள், நம்மளாலதான் இந்த பிரச்சனையோ அப்படின்னு ஒரு கேள்வி. தன்னையே உட்கார்ந்து சோதிச்சு பார்த்ததுல இவளுக்குள்ள நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்க கூடாது, இதெல்லாம் அவசரப்படுத்திட்டோம், இது அவர் காயப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு இவளுக்கு. அவரு உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரம் கழிச்சு இவங்க வீட்டுக்கு போனா புயலை நெஞ்சிருச்சே, ஆஃப் ஆகி போச்சு. இவங்க 2 பேரும் போய் காரை விட்டு இறங்கி என்ன சொன்னான் எப்படின்னு கத்தனோடனே, டேடி நீங்க அமைதியா இருங்க, நீங்க கிளம்புங்க 2 பேரும், நீங்க எங்க போங்க, வீட்டுக்கு போங்க. இல்ல என்ன என்ன நான் போன உடனே அடிச்சிட்டானா, ஏதாவது பண்ணிட்டானோ, உன்னை பயங்காட்டிட்டானோ அப்படி இப்படின்னு. ஒன்னும் பயங்காட்டல, ஏன் தப்பு தான், நீங்க போங்க, சால்வ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க. தனிமை உன்னை சரிப்படுத்தும். அதுக்காக தனிமையில ஒரு சிலர் போயிட்டு கயிறு போட்டு தொங்கிடுவான். அது அது தனிமையில யார் வந்துட்டா? பிதா இல்ல, யார் வந்துட்டா? பிசாசு வந்துட்டான். உன்னையே விட்டுட்டாங்க, உன்னையே விசாரிக்க மாட்டாங்க, உன்னையே கண்டுக்கல, உன் கதை இவ்வளவுதான், நீ முடிஞ்சு போன கேஸு, நீ ஏன் உயிரோட இருக்க, தொங்கிடலாம, வெயிட் எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ற அப்படின்னு பேசுவான். இந்த சத்தத்துக்கு நீ இடம் கொடுத்த, அடுத்து எங்கதான்? தொங்கதான் வேணும். அப்படி இருக்கும். இயேசுவை விட்டு அந்த பிரசன்ஸை விட்ட உடனே யூதாசை யார் வந்து நிரப்பிட்டா? இன்னொரு ஆள் ஃபில் பண்ணிட்டான். ஃபில் பண்ணி தனியா கொண்டு போய் நெஞ்சிட்டான், தொங்க விட்டானே. அந்த தனிமையை நான் சொல்லல, நீ மனுஷனை விட்டு தனிமையா இருக்கலாம். அதனால இயேசு, நான் முதல்ல ஒரு வசனம் சொன்னேன் யோவான்ல, நீங்கள் எல்லாரும் என்னை தனியா விட்டுருவீங்க, ஆனா நான் தனித்திறேன். யாரு இருக்கிறா? என் பிதா என்னோடு கூட இருக்கிற. அந்த பிரசன்ஸ்ல போனாதான் உனக்கு மற்றவங்க வேதனையும் புரியும், உன்னுடைய தோல்வியும் உனக்கு என்ன செய்யும்? புரியும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக மார்க்கு 13:3. பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். பாருங்க, இப்ப தனிச்சு போய் வருகையின் காலத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. நீங்க உலகத்துக்கு அப்படி சம்பவிக்கும் இப்படி சம்பவிக்கும் சொல்றீங்களே, இதெல்லாம் எப்ப சம்பவிக்கும்? இது ஒரு மனவாட்டியினுடைய ஒரு கேள்வி. ஆண்டவரே, எப்போ நீர் வருவீர்? எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? தாவீது கேட்கிறான். 101 சங்கீதம் 2 வசனம். சங்கீதம் 101:2. உத்தமமான வழியில் விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? பாருங்க, அவன் கேட்கிறான், எப்ப நீங்க வருவீங்க? இது பழைய ஏற்பாட்டில் அவன் கேட்கிற கேள்வி. ஆனா புதிய ஏற்பாட்டில் இவங்க வந்து தனிச்சு வந்து கேட்டாங்க, ஆண்டவரே நீங்க வருகையை பத்தி பேசுறீங்களே, இந்த வருகை எப்ப சம்பவிக்கும்? இனி என்னெல்லாம் சம்பவிக்கும்? நீ கேளு, கர்த்தர் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஒரு பிள்ளை இப்ப ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கான். அந்த பொண்ணை வந்து அந்த அம்மாவுக்கு ஊழியத்துக்கு அனுப்பணும்னு ஒரு ஆசை, அப்படி ஒரு ஆசை இருக்கு. அப்ப அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தாவே, அந்த இடத்துல அவ நல்ல விதத்துல படிச்சு உலக மாமிசம் பிசாசுல சிக்காம நெஞ்சிடணும், கோர்ஸ் முடிச்சு ஜெயிச்சுட்டு வந்துடணும். அவளை கர்த்தாவே நீ கொஞ்ச நாள் அவ படிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால கொஞ்ச நாள் வேலை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க நெஞ்சிருங்க, ஊழியத்துக்கு எடுத்துருங்க. அன்னைக்கு நைட்டு ஆண்டவர் பேசுறாரு, இல்ல 24 வயசுல ஒரு பெரிய பணக்கார இடத்துல இருந்து உன் பிள்ளைய கேட்டு வருவாங்க. நீ என்ன செய்யக்கூடாது? அந்த இடத்துல உன் பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுக்க கூடாது. வயசு என்ன இப்போ? அந்த பிள்ளைக்கு 19ஓ 20ஓ. எதை சொல்றாரு? ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகுது, என்ன நடக்க போகுது, இனி என்ன சம்பவிக்கும். அப்ப இவங்க சொல்றாங்க, 24 வயசுல பொண்ணு கேட்டு வருவா, நான் கொடுக்க கூடாதா? பிள்ளைய நான் சியோனுக்கு தானே வச்சிருக்கேன், புரியுது? அவளுக்கு அந்த அழைப்பு கிடையாது, என்னுடைய திட்டத்தில் அது இல்லை. அப்போ அவனுக்கு கொடுக்க கூடாதா? ஆமா, கொடுக்க கூடாது. அடுத்து 25 வயசுல ஒரு வரும், அது வேற காஸ்ட்ல வரும், அதான் அடையாளம், அதுதான் நீ கொடுக்கணும். இப்படிலாம் பேசுவாரா? பேசுறார். 21ஆம் நூற்றாண்டுல தெளிவா பேசுறார். என் பழைய ஏற்பாட்டில் பேசலையா? கரெக்டா பேசுறார். பழைய ஏற்பாட்டில் பேசல,
ஆபிரகாம் எலியாசர் அனுப்பும்போது எலியாசர் ஆபிரகாம் சொல்லி விடுறார், நீ இப்போ இதுதான் நடக்கும், இது நடக்கலன்னா நீ இந்த ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய். இந்த குமாரன் பெறுவான், அவனுக்கு இந்த பெயர் என்ன செய்யணும், நீ விடணும். அவன் எப்படி இருப்பான், அவன் தேவனுக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். யோவான் சாணனை பத்தி சொல்லலையா? தெளிவா பேசுறார். அவ்வளவு கரெக்டா பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுறார். இது ஒண்ணு இல்ல, இதே மாதிரி நான் பேசிட்டே இருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் தெளிவா பேசிட்டு வராரு. அநேகர்கிட்ட என்ன நடக்க போகுது அப்படிங்கறத சொல்றார். எத்தனாம் தேதி இது நடக்கும். ஒரு பிள்ளைக்கு ஃபாரின் போறதுக்கு விசா கிடைக்கல, போராடுது, பயங்கரமா போராடுது, ஜெபிக்குது, என்னெல்லாமோ ட்ரை பண்றாங்க. ஃபாரின்ல இருந்து அந்த புருஷன் வந்து அவன் எம்பசி மூலமா எம்பி மூலமாலாம் இந்தியன் எம்பசிட்ட இது பேசுறான், எப்படியாவது சீக்கிரம் என்ன செய்யுங்க விசா கொடுங்க. அப்ப அந்த பிள்ளை எனக்கு போன் பண்ணி சொல்றா, எனக்கு விசாவே கிடைக்கல. நான் சொன்னேன், என்னத்தை ஜெபம் பண்ண, ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் எனக்கு சொன்னாரு 20ஆம் தேதின்னு சொன்னாரு. இன்னைக்கு எத்தனாம் தேதினா 23. அப்ப அடுத்த மாசம் 20 தான். இனிமே 23 எங்க போகாது? சூரியன் 10 பாக திரும்பி போற மாதிரி டேட் எங்கிட்டு போகாது? 3 டேட் முன்னால போவாது. இன்னும் ஒரு மாசம் உட்காரு, உனக்கு ஒழுங்கா ஜெபிக்க தெரியல, ஒழுங்கா ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சட்டம் போட்டு விட்டேன். 23ஆம் தேதி அவளுக்கு 24ஆம் தேதி காலையில விசா வந்துருச்சு. எங்க வந்துருச்சு? போஸ்ட்ல. பார்த்தா 20ஆம் தேதி கையெழுத்தாயிருக்கு. எது விசா சைனிங் டேட் என்னது? இப்படியும் பேசுறார். அந்த அளவு நமக்கும் தேவனுக்கும் என்ன வேணும்? ஒரு தனிமை பிரேயரை என்ன செய்யணும்? நீங்க வளர்த்துக்கங்க. கர்த்தர் உங்களை பத்தியும் பேசுவாரு, நம்முடைய குறைவு பத்தியும் பேசுவாரு, இனி என்ன சம்பவிக்கும் என்பதையும் குறித்து என்ன செய்வாரு? பேசுவாரு. வருகைக்கு முன்னால உன்னை ஆயத்தப்படுத்துற வேலையும் உனக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பார். மனவாட்டியாக இருந்தால் உனக்குள்ள ஒரு ரெடினஸ், ஒரு ஆயத்தம், ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸ் உனக்குள்ளேயே ஜபம், உனக்குள்ளேயே உபவாசம், உனக்குள்ளேயே தெய்வீகம், உனக்குள்ளேயே மன்னிப்பு, உனக்குள்ளேயே தாழ்மை, உனக்குள்ளேயே விட்டு கொடுத்தல், அப்படியே உன்னை வந்து மோல்ட் பண்ணிட்டே வருவார். மாத்தி 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 அழகா என்ன செய்வாரு? ஆண்டவர் செய்வாரா? முந்தைய நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த தீக்குச்சி தயாரிக்கிறதுக்கு மரத்தை எடுத்து வெட்டிட்டு வருவான். அது வெட்டிட்டு வந்து அதுக்கு குச்சி 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 அது ஒரு மிஷின் போட்டு என்ன செய்வாங்க? வெட்டி எடுப்பாங்க. திருப்பி ஒரு கட்டையில அடுக்குவாங்க. திருப்பி அந்த கட்டையை அடுக்கி அந்த கெமிக்கல் என்ன செய்வாங்க? டிப் பண்ணுவான். திருப்பி எடுத்து அதை ஒரு இத்தனை நாளுக்கு என்ன செய்வான்? காய வைப்பான். திருப்பி அதை எடுத்து மொத்தமா காய போட்டு திருப்பி 50 எடுத்து பெட்டியில எடுக்குவான். திருப்பி அதுக்கு லேபிள் ஒட்டி அதை எடுத்து எக்ஸைஸ் ஒட்டி அது வெளியே வரும். இப்ப இந்த வேலையே கிடையாதுங்க. ஒரே மிஷின். அந்த குச்சியை வெட்டி அந்த அளவு உள்ள குச்சியை மிஷின்ல இருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்து இதுல கொட்டிட்டா போதும், குப்பை மாதிரி கொட்டிட்டா போதும். கொட்டிட்டு நின்றுட்டு இருக்கும் போதே அது என்ன செய்யும்? லைன் பண்ணும், போய் டிப் பண்ணும். அப்படியே ஒரு 2-3 சுத்து ஹீட்டர்ல ஒரு சுத்தும், அதுக்குள்ள நெஞ்சிரும், காஞ்சிரும். அடுத்து அங்க கொட்டும். அடுத்து அதே மிஷின்லயே 50 போட்டு நீ உட்காந்து எண்ணிட்டு இருக்க வேண்டியதில்ல. அதுவே டக்கு டக்குன்னு போடும், மூடும், லேபிள் ஒட்டும், வெளியே தள்ளிட்டு போயிடும். இதெல்லாமே நான் சொல்றது மாதிரி இதே ஸ்பீட்ல போகும். எப்படி இருக்கும்? அதே மாதிரி இந்த லேமினேஷனுக்கு இந்த ஃபெவிகாலை போட்டு இந்த அட்டையை போட்டு ஒட்டுவான். இது சுத்தி 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 போய் ஒரு பெரிய பண்டில் ஆகி அது ஒரு 3 நாள் காய வச்சு, ஏன்னா லேமினேஷனோட அந்த பேப்பர், அந்த பிளாஸ்டிக் பேப்பர் வந்து அந்த அட்டையோட ஒட்டணும். அதுக்கு ஃபெவிகால் அதுக்கு போட்டு ஒட்டி அது வச்சு காய வச்சு திருப்பி அதுக்கு ஒரு 15-20 பெண்களை போட்டு நான் என்ன செய்வாங்க? வெட்டி கட் பண்ணி எடுத்து கொண்டு வருவாங்க. இப்ப நம்ம விசுவாசி பையன் ஒரு மிஷின் செஞ்சான். நான் போய் பார்த்தேன். அங்க அங்க அந்த அட்டையோட என்ன செய்யுது? அவர் ஒரு சுத்தி அடுத்து வர்றதுக்குள்ள ஹீட் ப்ராசஸ்ல முடிஞ்சு எங்க வந்துருச்சு? வெளியே வந்துருச்சு. வெளியே வந்த உடனே நான் அது எப்படி வெட்டுவீங்கன்னு கேட்டேன். வெட்டுறதுக்கு சும்மா ஒரு சுண்டுது, லைட்டா ஒரு சுண்டு, ஒரு வீல் மாதிரி நிக்குது ஒண்ணு, அப்படி ஒரு சுத்தும் டப்புன்னு இவன் நிலத்துக்கு வெட்டிடுது. அது திருக்கி விடுறான் பாருங்க ஸ்பீடு. இவங்க 7 நாள் செய்யறத அது 7 நிமிஷத்துல நெஞ்சிருது. 7 நிமிஷம் தான். எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி போட்டு போயிடும். அது பிறகு அதுவே அடுக்கி கொண்டு போய் வெளியே கொடுத்துரும், வச்சுக்கோங்க. இதே போல ஆரோனுடைய கோல் என்ன செஞ்சது? மற்ற நேரத்தில் என்ன செய்யும்?
செடியை வெட்டி வச்சு எரு ஊற்றி தயிர் போட்டு தண்ணி ஊற்றி அதுக்கு அப்படியே பாதுகாத்து அது ஒரு சின்ன முளை விட்டு அதுக்கு ஒரு சீசன் வந்து அது பூத்து காய்ச்சி கனி கொடுக்கும். ஆரோனுடைய கோல் என்ன பண்ணிச்சு? குயிக் ப்ராசஸ், ஹீட் ப்ராசஸ், ரொம்ப ஸ்பீடா வச்சாரு. என்னது? ஒரே நைட்டுக்குள்ள இருந்துச்சணும், துளிர்விடணும், பூக்கணும், காய்க்கணும், பாதுமை பழம் கொடுக்கணும். இதுதான் இப்ப நடக்க போது வருகையில. ஒரே நைட்டுக்குள்ள உன்னை ஓட்டு உருட்டி எடுத்து கொண்டு போய் மனவாட்டியா தூக்கி கொண்டு போய் எங்க விட்டுருவாரு. அதான் நடக்க போகுது. இவன் கேட்கறான், இந்த 2-3 பேரும் தனிச்சு வந்து கேட்கறாங்க, ஆண்டவரே இது எப்போ நடக்கும்? உலகத்தின் முடிவில் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்களே. இவங்க எல்லாம் தனியா வந்து, ஏன்னா மற்றவங்க நிற்கும் போதெல்லாம் நினைச்ச முடியாது, இதை பேச உன் கேளு. உன் குடும்பத்துல உன்னுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன சம்பவிக்க போகுது அது ஆண்டவருடைய சமூகத்துல நீ கேட்கலாம். அதுல ஒன்றும் தடை இல்லை. தானியேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் 10:8. நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், என் பலனெல்லாம் போயிற்று. தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். ஒரு சிலர்லாம் இன்னும் தானியேலாவே இருக்காங்க. ஒரு நாள் பார்த்த சொப்பனம் அடுத்த நாள் என்ன செய்யுது? கண்டினியூ ஆகுது. அப்படி யாருக்காவது இருக்கா? நமக்கு படுக்கிறதுக்கே நேரம் இல்லை. படுத்த உடனே கண்ணை மூடினாங்கன்னா போதும். ஒரு சிலர் பேசிட்டு இருக்கும்போது தூங்கிடுவாங்க, வண்டி ஓட்டும் போது தூங்குற மாதிரி. அவ்வளவுதான். அது பிறகு சொப்பனம் கிடையாது, தரிசனம் கிடையாது, வெளிப்படுத்தல் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. செத்து மாதிரி கிடப்பான். காலைல யாராவது எழுப்பி விட்டா திருப்பி எழுந்துச்சு மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணும். ஆனா தானியேல் சொல்றான், நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டு திகில் அடைந்து போனேன். தனிமை என்பது தேவன் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் நேரம். நீங்க பாருங்க, தானியேலுக்கு கிடைச்ச தரிசனம் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் முடிவு என்ன செய்யல, வரல. அவன்கிட்ட சொன்னாரு, முடிவு காலம் மட்டும் இது என்ன செய்யும், இருக்கும். இப்பவும் நடக்குதா இல்லையா? தானியேல் பார்த்த தரிசனங்கள் சொப்பனங்கள்லாம் இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு. இன்னும் இப்பவும் கூட அதனுடைய முடிவு கண்டிஷன் ஒரு 90% நெஞ்சிருச்சு. இன்னும் 10% நிறைவேறாம இருக்கு. அவ்வளவு தரிசனம் பார்த்திருக்கான். கர்த்தர் உங்களோட பேசுறாரா? தெளிவா பேசுவார். ஆண்டவர் வந்து ஒரு காலத்துல மறைமுகமா பேசினாருங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. ரொம்ப அழகா தெளிவா எந்த இது நடக்க போகுது, உனக்கு இது நடக்கும், இது நடக்காது, இது கிடைக்கும், இது கிடைக்காது, ரொம்ப தெளிவா பேசுறார். அந்த அளவு நாம் இந்த நாட்களில் தனிச்சு ஆண்டவர்கிட்ட போராடணும். இயேசு தனிமையில் இருக்கும் பொழுது மற்றவருடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டார். சீசர்கள் தனியா இருக்கும் பொழுது இயேசுவிடத்தில் வந்து தங்களுடைய குறைகளை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். சீசர்கள் இயேசு தனியா இருக்கும் போது இனி என்ன சம்பவிக்கும் என்பதை தனித்து வந்து கேட்டு அறிந்து கொண்டார்கள். தானியேல் தனித்து இருக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான தரிசனங்களை வெளிப்படுத்தினார். நீங்க இந்த பிராக்டிஸ்ல எல்லாம் வரணும். யாராவது போய் ஜெபிச்சிங்களா, என்ன தெரிஞ்சது சொல்லுங்க அப்படின்ட்டு போய் நீங்க மற்றவன்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன்னிடத்துல மற்றவங்க கேட்கிற மாதிரி நீ என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஏன் அந்த பக்கத்தில் உள்ளவன்கிட்ட பேசுறவர் உன்கிட்ட பேச மாட்டாரா? அதே சீவனுக்கு தான் உன்னையே கொண்டு போக போறாரு, அதே எருசலேமுக்கு தான் உன்னையே என்ன செய்ய போறாரு, கொண்டு போக போறாரு. அவருக்குள்ள எந்த பட்சபாதமும் கிடையாது. ஒரே டைம் தான் நம்ம எல்லாம் பரலோகத்துக்குள்ள போக போறோம். அப்ப அவங்ககிட்ட பேசுறதே உன்கிட்ட பேசக்கூடாதா? காரணம் வேற ஒண்ணு இல்ல, அவனுடைய செவி திறந்திருக்கு, அவன்கிட்ட பேசுறாரு, உன் செவி திறக்கல, அதனால உன்கிட்ட என்ன செய்யல, பேச முடியல. ஒரே தரிசனத்தை சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சொல்லுவாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா நீங்க மெசேஜும் ஒரே மாதிரி இருக்கும், தீர்க்கதரிசனம் ஒரே மாதிரி இருக்கும், சாட்சியும் ஒரே மாதிரி இருக்கும், பாட்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் கரெக்ட். சில நேரங்களில் நாங்கள் மெசேஜ் எடுத்துட்டு வருவோம், கன்ஃபார்ம் பண்ண முடியாம இருக்கும், இதை பேசிடலாமா பேச வேணாமா, அடிப்பாங்க தீர்க்கதரிசனம், கரெக்டா நெஞ்சிடும், கன்ஃபார்ம் ஆயிடும். அப்படி தீர்க்கதரிசிகளும் இருக்காங்க. சில இடத்துல பாட்டிலேயே நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடும், ரைட், அந்த பாட்டு வார்த்தைகள் வந்தோடனே ரைட்டு, இதுதான் இன்னைக்கு என்னது மெசேஜ். அந்த அளவு நமக்கு தரிசனம் வெளிப்படுத்தல் நமக்கு தேவை. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தரிசனம் காண்பார்கள். தேவனுடைய ஒரு தொடர்புக்கு பேர் தான் தரிசனம். அடுத்ததாக உபாகமம் 33:28. உபாகமம் 33:28. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான், யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான்.
தனித்து வாசம் பண்ணுகிறதுல ஒரு சுகம் இருக்கு. ஆண்டவரோடு இருக்கிற ஒரு தனிமையான ஒரு அனுபவத்துல இந்த தனித்து வாசம் பண்ணுவான் அப்படின்னா என்ன? அந்த வசனம் திரும்ப வாசிங்க. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். அவருடைய வானம் பனியை பெய்யும். அது என்ன அவருடைய வானம்? நம்முடைய வானம், அவன் இன்னொருத்தனுடைய வானம். அவருடைய வானம் பனியை பெய்யும். தனித்து வாசம் பண்ணுகிறதுல ஒரு வித்தியாசமான தன்மை என்னன்னா, உபாகமம் 32:2 வாசிங்க. வானம் எண்ணத்தை பெய்யும். மலையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல் என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல் என் வசனம் இறங்கும். இதுதான் அங்கு தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். வசனம் இல்லாட்ட உபதேசம், இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தனிமையா இருக்கும்போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். இப்ப நம்முடைய சபையினுடைய உபதேசம்ங்கிறது வேதத்தில் உள்ள ஒரு உபதேசம் தான். ஆனா அதே நேரத்தில் நம்முடைய பரிசுத்தவான்கள் அந்த நாட்களில் உட்கார்ந்து தனித்து ஜெபம் பண்ணி தான் ஆசரிப்பு கூடாரம், பலிகள், இஸ்ரவேல் பயணம், இந்த உபதேசங்கள்லாம் அவங்களுக்கு என்ன செய்தது? கிடைத்தது. அப்படி கிடைச்சதுதான் அவங்களுக்கு இந்த வெளிப்படுத்தல்கள்லாம். அப்படினால நீ தனித்து வாசம் பண்ணும் போது அவருடைய வானம் உனக்கு என்ன செய்யும்? பனியை பெய்யும். உபதேசம் இறங்குவதை காண்பிக்கிறது. தனிமையா இருக்கும்போது கர்த்தர் உன்னோடு உபதேசத்தை பேசுவார். அதான் அவனுடைய முக்கியமான அனுபவம். அவருடைய வானம், மறுபடியும் சொல்லுங்க, பனியை பெய்யும். என் உபதேசம் பொழியும். எப்படி பொழியும்? பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல வசனம் இறங்கும். மலையானது இளம்பயிரின் பொழிவது போல உபதேசம் பொழியும். அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? நீ தனிச்சு இருக்கும் போது கர்த்தர் வசனத்தோடு உன்னோடு பேசுவார், உபதேசத்தோடு உன்னோடு பேசுவார். வசனமும் உபதேசமும் ரெண்டு தன்மை உள்ளது. அந்த வசனம் ஒரு மனுஷன்ட்ட பேசியாச்சுன்னா அவன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவனுடைய ஆத்மா என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கப்பட்டுரும். கர்த்தருடைய வார்த்தை ஆத்மாவை உயிர்ப்பிக்க கூடியதா இருக்கிறது. பேதையை ஞானியாக மாற்றக்கூடியது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது அவருடைய வானம் பனியை பெய்யும். பனியை பெய்யும் சொன்னாலே வசனத்தை இறக்கும்னு அர்த்தம். கர்த்தர் உன்கிட்ட பேசுவார். ஒரு வசனம் பேசட்டுமே போதும். ஒரு வார்த்தை கர்த்தர் உன்கிட்ட பேசிட்டா போதும். உன்னுடைய வேலைக்கோ, உன்னுடைய பிள்ளைக்கோ, உன்னுடைய குடும்பத்துக்கோ, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ கர்த்தர் ஒரே ஒரு வசனம் சொன்னா போதும். ஒரு வார்த்தை. அந்த ஒரே வார்த்தையில உன்னுடைய வாழ்க்கையில எல்லா தன்மையும் மாறிடும். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் அப்படி பேசுறாரா? இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான். அவனுக்கு அதுதான் அவனுடைய அழைப்பு. நமக்கு இந்த மற்ற ஜனங்களோடு சேர்ந்து வாழ்ற அனுபவம் நமக்கு கிடையாது. நம்ம அவங்களோடு போய் கும்மால் அடிக்கிறதுக்கு நம்மளால இயலாது. அது சரி கிடையாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். அவருடைய வானம் பனியை பெய்யும். வசனம் உனக்கு கிடைக்கணும். வசனம் உனக்கு ஒரு வசனம் கிடைச்சா போதும், அதை பிடிச்சுக்கிட்டே போயிடலாம். ஏனென்றால் அந்த வசனம் எப்படிப்பட்டது? ஜீவன். அந்த ஜீவனுக்குள்ள என்ன இருக்கு? ஒளி இருக்கு. ஆதியிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனா இருந்தது, அது மனுஷருக்கு ஒளியா இருந்தது, மனுஷருக்கு ஜீவனா இருந்தது. ஒரு வார்த்தை கிடைச்சா போதுங்க, அதை பிடிச்சுக்கிட்டே போலாம். கர்த்தர் ஒரு வார்த்தை உன்கிட்ட சொல்லிட்டாரு, நீ போன்னு சொல்லிட்டாரு, நீ போயிட்டே இரு. உனக்கு கிடைக்கும் சொல்லிட்டாருன்னா அது எந்த விதத்திலேயாவது உன் கையில வந்து என்ன செய்யும்? கிடைக்கும். கிடைக்காமலாம் போகாது. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா ஒரு இப்படி நான் இப்படி வரிசையா சொல்லிட்டே இருப்பேன். எத்தனையோ வேற்ற ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. விவாக காரியத்தில் பேசுறாரு, சாவு காரியத்தில் பேசுறாரு. எத்தனையோ பரிசுத்தவான்கள் சாகுறதுக்கு முன்னால இத்தனை மணிக்கு நான் நெஞ்சிருவேன், செத்துருவேன்னு சொல்றாங்க. கரெக்ட் டைம் போட்டு அவங்களுடைய ஓட்டம் அழகா என்ன செய்யுது? முடியுது. கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணி எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறவங்களும் என்ன செய்யறாங்க? பைபிள்லயும் இருக்கிறாங்க, இப்பவும் சபையிலையும் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க கிட்ட ஆண்டவர் தெளிவா பேசுறாரு, உபதேசத்தை அவனோடு பேசுறார். இந்த உபதேசத்தினுடைய மாண்பு என்னன்னா அது உன்கிட்ட பேசும். இந்த வசனத்தினுடைய சக்தி என்னன்னா
மனுஷன் பேசாட்டாலும் இந்த வசனம் நெஞ்சுக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும். நீ தூங்கும் போது கூட இந்த வசனம் உன்னை எழுப்பி பேசும். அப்படி நடந்திருக்கா உங்களுக்கு? நீங்க எங்கேயாவது போகும்போது சில வசனம் உங்ககிட்ட பேசிக்கிட்டே வரும். அப்படி எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா கிடக்கிற மனுஷனை டாக்டர் சொல்லிட்டாங்க, கை கழுவி விட்டாங்க, இவன் தேர மாட்டான். அவன் கத்தும் போது மற்ற நர்ஸுலாம் போய் சொன்னா டாக்டர் அது முடிஞ்சு போன கேஸுங்க, அவன் கத்திட்டு இருப்பான், கொஞ்ச நேரம் கத்துவார், அவருக்கு டைம் முடிஞ்சிருச்சு, அப்படியே ஆஃப் ஆயிடுவார், செத்துருவார். ஆனா அந்த மனுஷனோடு அன்னைக்கு ஒருத்தன் டிராக்ட் கொடுத்துட்டு போயிருக்கான், அந்த வசனம் நெஞ்சுக்கிட்டே இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கு, அதை பாக்கெட்ல வச்சிருக்கான். அவனுக்கு கத்துறான், வேதனையில கத்துறான். அப்ப மற்றவங்க எல்லாம் பேசுறது கேட்குது. அது கொஞ்ச நேரம் கத்துவாருங்க, அப்படியே அவர் லாஸ்ட் ஸ்டேஜ், அதனால அப்படித்தான் கத்தி தான் அப்படி செத்துருவாரு. அப்ப ஏதாவது கொஞ்சம் வலிக்கு பெயின் கில்லர் மாதிரி வேஸ்ட். இப்படி எல்லா டாக்டர் நர்ஸும் அப்படியே கலத்தி விடும் போது மதுரை ஜிஹெச்ல கத்தர் அவன்கிட்ட பேசுறாரு. அந்த டிராக்டர் என்ன செய்யுது, அந்த வசனம் பேசுது, நான் உன்னை குணமாக்கிட்டேன், நான் உன்னை குணமாக்கிட்டேங்கிறீங்க. இந்த டாக்டர் என்ன செத்து போயிட்டேன்னு டைம் கொடுத்துட்டு இருக்காரு. பையனை வேற செத்து போயிடுவாரு, வீட்டில் போய் எல்லாம் ரெடி பண்ணி பையனை வேற அனுப்பி விட்டுட்டாரு. பையனை எங்க போயிட்டான். சரி, இவர் கத்தி கத்தி பார்த்தாரு. கொஞ்சம் பொறுத்து இந்த வசனம் பேச 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 வலி என்னஞ்சிருச்சு, சுத்தமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. வலி குறைஞ்சு அமைதியா இருந்தவொடனே எல்லாரும் சொல்றாங்க இவருக்கு ஏதோ செத்துட்டான், சாவர கண்டிஷன் போட்டிருக்குன்னு. ஆனா இங்க உள்ளுக்குள்ள என்ன செய்யுது, ஆத்மாவோடு வசனம் போராடுது. அப்ப இவருக்கு ஒரு பயம் வந்துச்சு, இனி நம்ம சாக கூட அடிச்சிருவாங்க போல் இருக்கு, நம்ம மெல்ல இந்த இடத்த விட்டு என்ன செய்யணும், தப்பிடணும். மதுரையில சாட்சி சொன்னாரு ஒரு கன்வென்ஷன்ல அந்த சகோதரன், நம்ம இங்க இருந்து ஏதாவது தப்புறதுக்கு என்ன செய்யணும், ஒரு வழி பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் அசந்து இருந்த நேரத்தில் மெல்ல எந்திரிச்சு நைட் எங்க வந்துட்டா, வெளியே வந்துட்டாப்ல. ஏன்னா நடக்கவே முடியாத நிலவரத்துல இருந்தாரு. டாக்டர் சொன்னதெல்லாம் கரெக்ட். ஆனா இப்போ உள்ள எது வேலை செய்யுது, மெடிசன் வேலை செய்யல, எது வேலை செய்யுது, வசனம் வேலை செய்யுது. இந்த வசனம் போராடி 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 நான் அவனைய குணமாக்கிட்டேன் அப்படின்னு ஒண்ணு இவனுக்கு சந்தேகமும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு. எந்திரிச்சான், கைய கால நீட்டி பார்த்தான், நடந்துச்சான், அப்படியே மெல்ல வெளியே வந்தான். எல்லாரும் இவன் பாத்ரூம் போறான்னு நினைச்ச உடனே இவன் வெளியே நேரம் வாடு வீட விட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் வெளியே வந்து ரோட்ல ஒரு ஆள்கிட்ட கொஞ்சம் காசை கேட்டு பிச்சை மாதிரி கேட்டு பஸ் ஏறி எங்கேயும் ஓடி போயிட்டான். உசிலம்பட்டி ஊருக்கே போய் சேர்ந்தான். இன்னைக்கு உயிரோடு இருக்கான். எப்படி இருக்கும்? அங்க போனா வீட்டுல வாசல்ல தட்டி கிட்டிலாம் கட்டி பையன் அடக்கத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆளை பார்த்த உடனே அவன் என்னடா இந்த ஆள் செத்து போயிடுவான்னு சொன்னா பயந்து இந்த ஆள் ஆஸ்பத்திரில இருந்து ஓடி வந்துட்டான் போல இருக்கு, சாவுக்கு பயந்துலாம் யோசிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கு. வசனம். உனக்கு அப்படி ஒரு வசனம் இருக்கா? ஏதாவது ஒரு வசனம் உங்கள்கிட்ட பேசியிருக்கா? நிச்சயம் பேசுவார். சோர்ந்து விடாய்த்து உடைஞ்சி நொறுங்கி கைவிடப்பட்டு அப்படியே புத்தி பேதலிச்ச மாதிரி இருக்கிற நேரத்தில் பட்டுன்னு ஒரு வசனம் என்ன செய்யும், வந்து பேசும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். அந்த ஒரு வசனம் அப்படி கிடைச்சா போதும், அந்த ஆத்மா அப்படியே கிளியர் ஆயிடுவான். லாசருவே வெளியே வா. அது ஒரு பெரிய சாதனையான வசனம் கிடையாது, ஆனா தேவனுடைய வார்த்தை. அதனால தனித்து இருக்கும் பொழுது இந்த வார்த்தை கிடைச்சா நீ சுகமாய் தனித்து என்ன செய்யலாம், வாசம் பண்ணலாம். அடுத்ததாக என்னாகமம் 23:9. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். இது வேறுபாட்டின் ஜீவியத்தை காண்பிக்கிறது. ஜபத்துல மாத்திரமல்ல, நாம போய் எல்லாத்தையும் மிக்ஸ் ஆயிடக்கூடாது, மிங்கிள் ஆயிடக்கூடாது. உனக்கு ஒரு தனித்துவம் இருக்கு, அதை என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுக்கவே கூடாது. அதனால நீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக கூடாதுன்னு நான் சொல்லலை, நல்லா கவனிச்சுக்கங்க. இப்ப ஒரு சிலர் நம்மளை பத்தி மற்றவங்க தவறா புரிஞ்சு கொள்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க இந்த சத்தியத்தை சரியா புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன், மற்ற சபைக்காரங்க நம்ம ஜனங்களை பத்தி நம்ம பத்தி தவறா சொல்றதுக்கு காரணம், நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த உபதேசத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு செயல்படாததினால். நீங்க என்ன செய்யணும், இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க செயல்பட்டீங்கன்னா அவங்க ஆச்சரியப்படுவாங்க. இப்ப இயேசு வந்து நாயினூறு விதவையின் பையனை நடுரோட்ல சந்திக்கிறாரு. அவன் விசுவாசி கிடையாது. அவன் விசுவாசி இல்லை, நான் போக மாட்டேன் அப்படின்னு இல்லை. நீங்க வந்து கரெக்டா போகணும். இப்ப உங்க அண்ணன் கூட பிறந்த அண்ணன் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், நான் வேறுபாட்டின் ஜீவியம், நான் போக மாட்டேன். ரைட்டு, நல்லது. திருப்பி ஒரு மாசம் கழிச்சு என்ன, எனக்கு ஒரு 1000 ரூபாய் தானே ஏன் போய் அங்க நிக்கிற, கேவலம்ல அது. புரியுதா நான் சொல்றது? சரியா?
உங்க அண்ணன் வீட்டுல கல்யாணத்துக்கு போக மாட்டேன், நீ உனக்கு சத்தியம் வைராக்கியம் சரி வெறியோ யாரோ உனக்கு ஒரு வித்தியாசமான உபதேசம் பண்ணி கொடுத்துட்டா, உனக்கு மண்டையில ஏறிடுச்சு, நீ செயல்படுத்திட்ட. நாளைக்கு ஒரு கடன் வந்த பிறகு ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்த உடனே அண்ணன் வீட்டுல போய் பொண்ணு கேட்க போயிடுற, படக்குன்னு அக்கா வீட்டுல போய் பொண்ணு கேட்க போயிடுற. இப்படி வரும்போது என்ன நடக்கும்? அங்கதான் தப்பு நடக்குது. நீ என்ன செய்யணும்? நீ அங்க போகணும், அங்க போய் உன்னுடைய தனித்துவத்தை அங்க காட்டணும். எப்படி? அவங்க நகை போட சொல்லுவாங்க, அதை போட்டணும்னு இல்லை. அங்க பூஜை பண்ண சொல்லுவாங்க, அதை பூஜை பண்ணணும்னு இல்லை. தம்பி நான் வருவேன், நான் வர்றது உனக்கு பிரச்சனையா இருக்காதா? இருக்காது, நீ வந்தா போதும். ரைட், நான் வருவேன். ஃபங்க்ஷன்ல முக்கியமான இந்த பூஜை புனஸ்காரத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், கலந்துக்க மாட்டேன். என்னை நீ கம்பல் பண்ணக்கூடாது. நான் என்ன செய்வேன்? வருவேன். ஒருவேளை நான் நகை போடாம வர்றதுனால உனக்கு கேவலமா இருந்தா நான் வரல. அது நம்ம என்ன செய்யலாம்? பக்குவமா இல்ல, நகையெல்லாம் கிடையாது, நீ எனக்கு கூட பிறந்தவா, நீ கட்டாயம் வந்து நின்னா போதும். ரைட், நான் வர்றேன். நீங்க போயிட்டு உங்களுடைய ஷேர்ல அந்த, ஏன்னா நீ உன் வீட்டுல உன் பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதுக்கு அவங்க செய்யாம இல்ல செய்யறாங்க, நீ அதுக்கு போய் செய்யணும். ஆனா முறைகள் படியும் அந்த தாம்பளத்தை தூக்கிட்டு பழத்தை தூக்கிட்டு பின்னாலேயே சுத்துறது, நகை போட்டுக்கிட்டு தாம்பளம் தூக்கிட்டு வந்தான் ஒரு கல்யாணத்துல போன வாரம். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, சரி இவன் இன்னும் சரியாவல, அப்படித்தானே? அதுல விசுவாசியம் வருது, தூக்கிட்டு அந்த வேஷம் போடாதன்னு சொல்றேன். நீ போக கூடாதுன்னு சொல்லல, நீ போ. இந்த வேஷம் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நீ செய்யாத. அந்த சம்பிரதாயம், சடங்கு, அந்த விக்கிரக ஆராதனை, உலக வழிபாடு, இதுல மட்டும் நீ என்ன செய்யாத, பங்கு வராத. அங்க நில்லு. உங்க அக்கா வந்தாங்களா? வந்திருக்காங்க, அதோ நிக்கிறாங்க. ரைட், ஓ அவங்க பெந்தேகோஸ்ல அப்படின்னு அவங்க என்ன செய்யணும்? சொல்லணும். பெந்தேகோஸ்னு அவன் சொல்றதுக்கு முன்னால நீ தாம்பளத்தை தூக்கிட்டு பட்டு புடவை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு 10 சாக்லேட்டை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு 10 அல்வாவை தூக்கி வச்சுக்கிட்டு 10 லட்டை தூக்கிக்கிட்டு 10 ஆப்பிளை தூக்கிக்கிட்டு நீயும் இந்த பவனியில போனீங்கன்னா திருப்பி இங்க பைபிள்ல தூக்கிட்டு பவனி போனா என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒத்து வராது. நான் என்ன சொல்றேன், நீ போகணும். திரும்பவும் சொல்லித்தரேன், நீங்க போங்க, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஜெபம் பண்ணுங்க. உனக்கு உன் வீட்டுக்கு வந்து அவன் 1000 ரூபாய் செஞ்சானா உன்னால சக்தி இருந்தா 2000 ரூபாய் என்ன செய்ய, மொய் மாதிரி கொடு, இல்ல ஒரு பொருள் வாங்கி கொடு, இல்ல ஒரு பெரிய வசனத்தை வாங்கி கையில கொடு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயாக. கொடுத்துட்டு அங்க இருந்து சாப்பிட்டுட்டு நீ பாட்டுக்கு என்ன செய்யலாம், அமைதியா வந்துடலாம். இவங்க அங்க போறது, சாவுக்கும் போலாம், ஒரு தப்பும் கிடையாது, சாவுக்கும் போகலாம். நீ போய் அங்க ஒரு எந்த விதமான சடங்காச்சாரத்துல மட்டும் பங்கெடுக்காம நீ போய் அந்த இறுதி மரியாதையை செலுத்திட்டு என்ன செய்யலாம், அழகா வரலாம். இதை விட்டுட்டு எங்க பிரதர் சொல்லிட்டார் நான் வரவே மாட்டேன், எங்க பிரதர் சொல்லிட்டார் வரவே மாட்டேன், எங்க பிரதர், அவன் திருப்பி நம்மளை பார்த்தா நாய் கடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டுமா. இந்த பிரதர்ஸ் தான் அவனுங்களை நெஞ்சிருக்கான், தப்பா போதுமா பண்ணி கொடுத்துட்டாமா. அப்படித்தானே உண்மை. நீங்க போகணும் அந்த இடத்துல தனிச்சு. இஸ்ரவேல் தனித்து என்ன செய்வான்? அவன் ஜாதிகளோடு கலவ மாட்டான். இந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 5 ரொம்ப தெளிவா இருக்கு. பிரியமானவர்களே, நான் உலகத்தாரோடு எவ்வளவும் கலந்திருக்க வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவங்க விபச்சாரக்காரன், விபச்சாரக்காரனோட கலவாதேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா உலகத்தில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவன் தான்? வாசிங்க 1 கொரிந்தியர் 5:10. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், அதுக்கு மேல உள்ள வசனம் அதான் ஸ்டார்டிங்கா, வாசிங்க. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. புரியுதா? அவன் இப்ப பஸ்ல நீ ஜாதிகளோடு கலக்க கூடாது. சரி, இப்ப பஸ்ல போற அவன் விபச்சாரக்காரன் பஸ் ஓட்டிட்டு இருக்கான், விபச்சாரக்காரன் பஸ் ஓட்டுறான், அவன் ஏற மாட்டேன்னு நின்று நீ ரோட்லயே நின்றுகிட்டே இருக்க வேண்டியதான். அப்படித்தானே? கரெக்ட் தானே? ட்ரெயினுக்கு போற, ட்ரெயின் ஓட்டுறவன் அவன் யாருன்னு உனக்கு என்ன தெரியும்? நீ டிக்கெட் எடுத்திருக்க, நீ பாட்டுக்கு ஏறி நீ உன் பயணத்தை என்ன செய்யணும்? தொடரணும். அதை விட்டு அங்க போய்கிட்டு அது இது இதெல்லாம் நீ பேசவே கூடாது. பவுல் பேசுறாரு, நீ ஒரு கடைக்கு போனியா, கடையில விற்கிற வாங்கி என்ன செய்ய, நீ பேசாம உனக்கு பசிச்சுதா வாங்கி சாப்பிட்டு போ. அங்க போயிட்டு இது எதுக்கு வைத்தது, இது எப்படி செஞ்சீர்கள் அப்படின்னு கேட்டுட்டீன்னா அவன் ஒரு வார்த்தை சொன்ன பிறகு நீ என்ன செய்யக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லு. அதை கேட்காம சாப்பிட்டுட்டேன்னா பேசாம சாப்பிட்டுட்டு என்ன செய்யலாம், போயிட்டே இருக்கலாம். இது பிராமின் ஹோட்டல், இதில் சாப்பிடவே கூடாது.
அப்படின்னா இன்னொரு ஹோட்டலுக்கு போனா அவன் இன்னொரு சாமியை கும்பிட்டுருப்பான். இவன் சைவ சாமியை கும்பிடுவான், அவன் அசைவ சாமியை கும்பிட்டுருப்பான். அப்படிதானே? வாசிங்க அந்த வசனம். 1 கொரிந்தியர் 10:25. கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியது இல்லை. இல்லை, கடையில விற்கிற எதைனாலும் வாங்கி என்ன செய்ய, நீ பாட்டுக்கு உட்கார்ந்து சாப்பிடு. 27. அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால். நான் சொன்ன பிரசங்கம் வருது. அது கல்யாண விருந்தோ, சாவு விருந்தோ, பர்த்டே விருந்தோ, நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு விருந்துக்கு உன்னை அழைத்தால் உனக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஏன்னா நீ உன் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கல, அவன் வந்திருக்கான்ல. அவன் வரும்போது பூ பொட்டு பட்டு வீட்டுலாம் போட்டு தானே வர்றான். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ காஃபி கொடுக்குற. அவன் இது இயேசுவுக்கு கும்பிட்டதா, எனக்கு வேண்டாம் அப்படின்னா சொன்னா, கேக்கு நல்லதா இருக்கு, நல்லா செஞ்சிருக்காங்களே, சாப்பிட்டு தான் போறான். அப்ப நீ அவனை கூப்பிட்டு நீ கிறிஸ்துமஸுக்கு கேக் கொடுத்துட்ட பிறகு அவன் தீபாவளிக்கு சுண்டல் கொடுத்து தான் விடுவான், ஆயுத பூஜைக்கு பொறி கொடுத்துதான் விடுவான். செய்வானா செய்ய மாட்டானா? ஒண்ணு நீ இதை கட் பண்ணு, எதை இந்த ரோடா கேக் கொடுக்கறத கட் பண்ணிட்டீன்னா அவன் வீடு வீடா பொறி கொடுக்கறத நிப்பாட்டிக்குவான். அங்க கொடுத்தா வாங்க மாட்டாங்க. நீ இப்பதான் ஒரிஜினல் கிறிஸ்தவனா மாதிரி வேஷம் போட்ட மாதிரி கேக்கு வெட்டி கொடுத்துட்டு நீ இதை செய்யாத. உலக பழக்க வழக்கத்துக்குள்ள நீ என்ன செய்யாத. வாசிங்க மறுபடியும் 27. 1 கொரிந்தியர் 10:27. அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றை விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். அவன் வீட்டுக்குள்ள போன உடனே பெரிய போட்டோ இருக்கும், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமா. இப்பவுமே போட்டோவை பார்த்து இவன் பாதி பயந்துருவான். அவன் போட்டா அவன் வச்சிருக்கான். நமக்கு அதை பத்தி என்ன கிடையாது. முழு உலகமும் பொல்லாங்கன் கையில தான் என்ன செய்யுது, கிடக்குது. நம்ம அதுக்குள்ளதான் போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம போய் ஸ்தோத்திரம் பண்ணி அவன் கொடுக்குறான், காஃபி கொடுக்குறான். ஐயோ, ஒரு இந்து வீட்டுல காஃபி குடிச்சிட்டேன், இந்து வீட்டுல காஃபி குடிச்சிட்டேன். நீ யாரு, பெரிய வாரத்துல இருந்து வந்த தெய்வ புத்திரனா? நீ ஒரு காலத்துல இந்துவா தான் என்ன செஞ்ச இருந்த, இல்லாட்டா பாவியா இருந்த. ஏதோ கிறிஸ்தவனா இருந்தாலும் பாவியா இருந்த. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அதனால பைபிள் இதை தெரியாம ஏதாவது ஒரு ஆள் நம்ம ஆளுங்க சூடா பிரசங்கம் பண்ணிடுவான். அதோட நம்ம ஆளுங்க பாதி பேர் சொந்தக்காரன் விட்டு பக்கமே நினைச்சது இல்ல, போறதே கிடையாது. நாங்கள் தெய்வீகம் பிரசங்கம், நாங்கள் பெந்தேகோஸ்மா. அவன் அதுக்கு பிறகு பெந்தேகோஸ் பக்கம் அவன் வரவே மாட்டான். நீ போய் அவன்கிட்ட நின்று அவனுடைய சாவு நல்லது கெட்டதுல கலந்து கொண்டு அவனை எல்லாம் பண்ணும் போதுதான் அவனுக்கு இவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்க. நீ ஒரு நாள் கூட்டு பாரு, சும்மா கூட்டத்துக்கு வந்துருவாங்க. நமக்கு மற்றவங்களை இழுக்க தெரியாது, துரத்த தெரியும். அதான் ப்ராப்ளம். நமக்கு பிரச்சனையே என்னதுதான், தமிழ்ல சொல்லுவான், பிடிச்சுக்கிட்டு ஒருத்தனை அடிச்சா அடி வாங்கிக்கிட்டே இருப்பான். வந்த உடனே பலார்னு அடிச்சா அவன் அதோட இதோட மூஞ்சில கூட முடிக்க மாட்டான். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நேரம் இதுதான். அதனாலதான் பைபிள் சொல்லுது, நீ கடைக்கு போனியா வாங்கி சாப்பிடு, பேசி போயிட்டே இரு. அங்க போன உடனே கடையில ஒரு பெரிய போர்டு இருக்கும், இந்த கடையில வாங்கக்கூடாது. அடுத்த கடையில பெரிய பள்ளிவாசல் மாதிரி வச்சிருப்பான். அடுத்த கடை சிஎஸ்ஐ. அவன் வசனம் போட்டுறாங்க, இது சிஎஸ்ஐ. பெந்தேகோஸ்கார கடை அந்த ஊர்லயே கிடையாது. நீ என்ன செய்ய, சுத்தி தான் வரணும். பெந்தேகோஸ்காரன் கடையில தான் நம்ம ஜாப் பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்? தேவையே இல்லை. நம்ம போறோமா, நமக்கு தேவையா, பசியா, வாங்கி சொந்தக்காரன் வீட்டுக்கு போ. எல்லாரும் தேவை, போ. ஆபத்துக்கு உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அவன் கூட பிறந்ததே உனக்கு உதவுறதுக்கு தான். அவன் வீட்டுக்கு போ, சுவிசேஷம் சொல்லு. உனக்கு மனசாட்சியில ஏதாவது இடிக்குதா, இது பூஜையில பண்ணது, இது தெய்வீகமான காரியம் அல்ல அப்படின்னு தோன்றுச்சுன்னா நீ என்ன செய்ய, எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம் சொல்லு. அவன் ஏம்பா, இல்ல தேவையில்லை, எனக்கு இது ஒத்து வராது. அதே 1 கொரிந்தியர் 10:28. 1 கொரிந்தியர் 10:28 பாருங்க. 29. 28. ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்த நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள். போதுமா? ஒருத்த உனக்கு இது தவறுங்க, ஏங்க இது அவங்க இப்படி இப்படிலாம் செஞ்சுதான் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா நீ என்ன செய்யாத, சாப்பிடாத. வேண்டாம், எனக்கு இன்னைக்கு சாப்பிடுற மாதிரி ஐடியா இல்லை. ஏதாவது ஒண்ணு தவிர்த்து நீ அழகா சொல்லி டீசெண்டா வந்துடணும். இதுதாங்க பழக்கம். அப்படின்னா தான் நம்ம உலகத்தாரை நம்ம என்ன செய்யலாம், ஆதாயப்படுத்தலாம். தனிமை என்பது உனக்கு ஒரு உபதேசத்தை போதிக்கணும். தனித்து வாசம் பண்ணும் போது அதுல ஒரு சக்தி இருக்கு.
இந்த தனிமை என்று சொல்றதுல இவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள் அப்படிங்கிறது என்னது? வேறுபாட்டின் ஜீவியம். மற்றவங்களோடு மிங்கிள் ஆகாம ஒரு விக்கிரகாரன்ல போய் கல்யாணம் கட்டுறது, விக்கிரகாரன்ல போய் சாப்பிடுறது, விக்கிரகாரன்ல கோயிலே போய் உட்கார்ந்துக்கிறது, இப்படி நம்ம செய்யும் பொழுதுதான் வேறுபாட்டின் ஜீவியம் என்ன செய்யுது? நஷ்டப்படும். இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள் சொன்ன பிறகு அதுக்கு பிறகு அவங்க செஞ்ச தப்பு என்ன? மோவாபின் ஸ்திரீகளோடு என்ன செஞ்சாங்க? விபச்சாரம் பண்ணாங்க. அதுதான் என்னது? தவறுன்னு சொல்லி தேவன் கைவிட்டார். வேறுபாட்டின் ஜீவியம் என்கிறது தாறுமாறாய் ஜீவிக்க கூடாது என்பதனுடைய அடையாளம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அந்த ஜனங்க வந்து கேட்கறாங்க, நாங்க என்ன செய்யணும்? உடனே பேதுரு சொன்ன முதல் வசனம், மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன செஞ்சுக்கோங்க? ரட்சித்துக்கோங்க. நீங்க அவங்கள ரட்சிக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க உங்களை கெடுத்துறாதீங்க. உங்களுடைய தனித்துவத்தை நீங்க என்ன செய்யுங்க? நீங்க பாருங்க, இஸ்ரவேல் நாடு இன்னைக்கும் தனிச்சு நின்று நெஞ்சுக்கிட்டே இருக்கான், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் அமெரிக்கா பண்ணுது. ஆனா அமெரிக்கா சொன்னாலும் சில நேரத்தில் கேட்க மாட்டான். சப்போர்ட் பண்றதுல யாரு? கிறிஸ்தவ நாடுகள் தான் பண்ணுது. ஆனா உச்சகட்டத்தில் நிற்கும் போது யாரு வந்து சொன்னாலும் நிச்சய மாட்டான். அதெல்லாம் எங்களுக்கு தனிதான் அப்படின்ட்டு. அதே போலதான் நீ எல்லாரோடும் இருக்கலாம், ஆனா உனக்குன்னு ஒரு டைம் வரும்போது நீ என்ன செய்யணும்? தனிச்சு வந்துடணும். ஜாதிகளோடு கலக்கக்கூடாது. அப்படி நீ ஜாதிகளோடு கலவாமல் வேறுபாட்டின் ஜீவியம் செஞ்சா உனக்கு விரோதமான மந்திரவாதம் பலிக்காது. அதான் அந்த அர்த்தம். அதுதான் ஒருத்தன் சபிக்க வர்றான், பாலாக்கு போய் பிள்ளையாம கூப்பிட்டு வந்து சபிக்க சொல்றான். அவன் சொல்றான் இவங்களை சபிக்கவே முடியாது. அதுக்கு ரீசன் கேட்கறான். அப்பதான் சொல்றான் இவங்க ஜாதிகளோடு நிச்சய மாட்டாங்க, கலக்க மாட்டாங்க, தனித்து வாசம் பண்ணுவான். தனியா நின்றுட்டு இருக்கிற ஆள் ஒரே ஆள், அவனோட ஆண்டவர் இருக்கிறார். அப்பதான் உனக்கு விரோதமா நீ வேறுபாட்டின் ஜீவியம், விபச்சாரம், வேசித்தனம், இந்த மாம்சீகத்தோடு திருடனோடு ஒருமித்து போய் விபச்சாரோடு உனக்கு பங்கு வச்சுக்கிட்டு இருந்தா கர்த்தர் உன்னோட நிச்சய முடியாது. நின்று உன்னைய பொல்லாத வல்லமைகளுக்கு தப்புவிக்க முடியாது. அடுத்ததாக லூக்கா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாய்தா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். இயேசு அவங்களை கூப்பிட்டுக்கிட்டு போய் தனியா இருந்தார். அவங்க குரூப்பா இப்ப தனியா தேவ சமூகத்துல இருந்தாங்க. அது அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமானது. இயேசு அவர்களை அழைத்து கொண்டு போய் தனியே வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். அங்கதான் தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி அவங்கள்ட்ட பேசினாரு. அடுத்த வசனம். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். ஆண்டவர் உன்னோடு பரலோக ராஜ்யத்தை பத்தி உனக்கு ஒரு வெளிப்படுத்தல் கொடுக்கணும், வருகை குறித்து ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். தனிமையா இருக்கும்போது அவர்களை சொஸ்தமாக்கினார். சொஸ்தமாக வேண்டும், சொஸ்தம் அடைய வேண்டும் என்று இருந்தவர்களை அவர் என்ன செய்தாரு? சொஸ்தப்படுத்தினார். அங்க வந்து தனியா இருக்கும்போது வந்தவங்க எல்லாம் அவர் சுகமாக்கி விட்டார். அப்ப நீ சுகமாகணும்னா நீ தனிச்சு என்ன செய்யணும்? தெய்வ சமூகத்துல இருக்கணும். ஏன் சுவாமி எனக்கு இந்த பலவீனம், ஏன் எனக்கு இவ்வளவு நாள் இவ்வளவு வேதனையில இருக்கிறேனே, இந்த முள்ள பிடுங்க கூடாதா? ஆண்டவர் சொல்றார், என் பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்கும், நான் உன்னை குணமாக்குவேன். எசேக்கியா உட்காந்து அழுகுறான். ஆண்டவரே முகத்தை திருப்பிட்டு உட்காந்து சோவரை பார்த்துட்டா கத்துனான். ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை குணமாக்குவேன். உடனே கேட்கறான், எனக்கு என்ன அடையாளம்? நீ 3ஆம் நாளில் எங்க வருவ? என்னுடைய ஆலயத்துல கால் வைப்பாய். எப்படிப்பட்ட ஒரு அடையாளம்? நீங்க தனித்து இருந்தா உங்களுடைய வியாதி சுகமாகும். தேவ சமூகத்துல போராடுங்க. என்னை அழைச்சிங்க, என்னை கூட்டு வந்தீங்க, என்னை இன்னென்ன வியாதியெல்லாம் எனக்கு சுகமாக்குனீங்க, ஏன் இப்ப எனக்கு ஏன் சுகமாக கூடாது? அப்ப சுகமாக்குறதுக்குள்ள உள்ள தடை என்ன? என்னுடைய புத்தின இருக்கா? என்னோட இன்னும் அறிக்கை செய்யக்கூடிய இருக்கா? இல்ல நான் ஒப்புரவாக வேண்டியிருக்கா? இன்னும் என்னை தாழ்த்த வேண்டியிருக்கா? இல்ல நான் உன்னை உருவாக்குறது. சரி, அப்படின்னா உருவாக்குங்க. அப்ப தனிமை என்பது நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நம்மோடு பேசி நம்மை சுகமாக்கக்கூடிய ஒரு அனுபவம். அடுத்ததாக ஆதியாகமம் இன்னும் 2 பாயிண்ட். 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. யாக்கோபு தனித்திருந்ததுக்கு காரணம் ஆசீர்வதிக்கும்படியாக. நீ தனிமையா இருந்தா அவனுக்கு மனைவி உண்டு,
மனைவி இல்ல, மனைவிகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு, ஆடு மாடுகள் உண்டு, பரிவாரங்கள் உண்டு, வேலைக்காரங்க உண்டு, ஒட்டகங்கள் உண்டு, ஒரு பெரிய டீமே இருக்கு. ஆனா அவ்வளோத்தையும் கரை சேர்த்து விட்டு அனுப்பிவிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா உட்கார்ந்துருந்தான். எதுக்கு தெரியுமா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை உட்காருங்க. ஒரு நாள் தூக்கத்தை பலிபீடத்துல வைங்க. ஒரு நாள் நீங்க சுகபோகமா தூங்குறத விடுங்க, தனியா போ, ஒரு அறை வீட்டை பூட்டிக்கொள், அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி என்ன செய்ய கூப்பிடு, அவர் வெளியரங்கமா உனக்கு என்ன செய்யட்டும், பதில் கொடுக்கட்டும். தனியா உட்கார்ந்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் வறுமையை போக்குங்க, தரித்திரத்தை போக்குங்க, சாபத்தை போக்குங்க, கடன் பாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குங்க, போராடு. ஆண்டவருடைய சமூகத்துல நீ விழு, ஆண்டவர் உன்னை பேசுவார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் பாரு, சாதிகளுக்குள்ளே உன்னை உயர பண்ணுவேன்னு சொல்லுவேன். சொல்லட்டும். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு எங்க வா, வெளியே வா. ஏன் தேவன் அப்படி செய்ய முடியாது? தனிமையில அவன் பாருங்க, நைட் எல்லாம் போறான்னா ஆசீர்வாதம் கிடைக்கவே இல்லை. கடைசியில காலையில அந்த தேவதூதன் சொல்றாரு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் என்ன செய்யணும், போகணும். இவன் என்ன சொன்னா, சரி ஆண்டவரே நீங்க போயிட்டு வாங்க, நாளைக்கு நைட் நம்ம சந்திப்போம் அப்படியே சொன்னா. உங்களுக்கு டைம் ஆயிடுச்சா, சூரியன் உதிச்சு, அவர் சொல்றாரு பொழுது சூரியன் உதயம் ஆயிட்டு பொழுது விடுகிறது, நான் போகட்டும். உடனே நம்ம என்ன செஞ்சிருப்போம், சரி ஆண்டவரே நீங்க போயிட்டு வாங்க, நைட் வாங்க நம்ம பேசுவோம். நாளைக்கு காலையில யார் இருக்கா வாசல்ல, யார் நிக்கிறா, ஏசா நிக்கிறான் கொல்றதுக்கு. இனி ஒரு 24 ஹவர்ஸ்லாம் டைம் கிடையாது. அதனால இவன் சொன்னா சூரியன் உதிக்கட்டும் அடையட்டும், நீங்க முதல்ல என்ன நினைச்சீங்க, என்னைய தொட்டு ஆசீர்வதிச்சுட்டு விடுங்க, நான் மிச்சத்தை பாத்துக்கிறேன். அப்ப தனித்து அவன் போராடினான். அப்படி ஏன் நீங்க உங்க குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக மன்றாடக்கூடாது? ஊழியத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஏன் நீ ஜெபிக்க கூடாது? நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த 100 ரூபாய் கிடைக்குது, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அந்த 100 ரூபாய்க்காய் ஸ்தோத்திரம், 100 ரூபாயிலே தான் வண்டி ஓட்டிட்டே இருக்கணும், அதே ஜாம்பார்லயே. அப்படித்தானே? ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வாதம், அடுத்து ரெட்டிப்பான ஆசீர்வாதம், அடுத்து 10 மடங்கு ஆசீர்வாதம், ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். இப்பொழுது இருக்கிறதை பார்த்துக்கலாம், உன்னை 1000 மடங்கு பெருக பண்ணுவேன். எங்கள் சகோதரியை நீ கோடாகோடியா போயிட்டே இருக்கு பாருங்க. அவர் மல்டி மில்லியனரா உன்னைய மாத்திரம் நினைச்சிட்டு இருக்காரு, நீ 150 ரூபாய்க்கு ஜெபிச்சுக்கிட்டே இருக்க. அப்படித்தானே? நம்ம அப்படித்தான் யோசிச்சுட்டு இருக்கோம். நமக்கு நம்முடைய தரிசனம் இவ்வளவுதான். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பால் யாங்கிச்சோ ஹவுசிங் போர்டு ஒரு வீட்டில் வச்சு இருந்தாராம் கொரியால. வீட்டில் மேல உள்ள வீட்டில் உள்ள சாக்கடை தண்ணிலாம் பைப் உடஞ்சி உள்ள வந்துருமா, அதுக்குள்ளதான் முதல்ல இருந்தார். நீங்க அந்த ஹிஸ்டரியை படிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அப்போ ஒரு நாள் ஜெபிச்சாராம், என்ன சுவாமி இப்படி நாத்த எடுத்துக்கிட்டு இருக்கு, இப்படி ஒரு இடத்துல நான் உமக்கு சேவை செய்யறேன் இல்லையா, எனக்கு சிட்டியில ஒரு பழைய ரூம் அது கொடுக்க கூடாது சிட்டிக்குள்ள அப்படின்னா. திருப்பி ஜெபிச்சாராம், நான் உங்களுடைய ஊழியக்காரன், நடந்து 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 கஷ்டப்படுறேன், எனக்கு புதுசா நான் ஒண்ணு கேட்கலையே, ஒரு பழைய சைக்கிள் கொடுங்க. இப்படி கேட்டா எல்லாம் கடைசியில் என்னச்சு, ஒருத்தன் ஃபாரின் போற ஆள் ஒரு பழைய ரூம் இருக்கு, நீங்க வேணா நான் வர்ற எத்தனை வருஷம் கழிச்சு வருவேன்னு தெரியாது, வர்ற வரைக்கும் நீங்க நினைச்சுக்கோங்க, அதை வச்சுக்கோங்க. ஒரு பழைய சைக்கிள் இருக்கு, ஒரு பழைய டேபிள் இருக்கு, 2 சேர் இருக்கணும். இவருக்கு பயங்கர சந்தோஷம், நம்ம ஜபத்தை கத்தர் அப்படியே நெஞ்சிட்டாரு, கேட்டுட்டாரு. அதே மாதிரி பழைய சைக்கிள், பழைய ரூமு, பழைய டேபிள், பழைய சேர்லாம் கிடைச்சிருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தானா, பழசா கேட்டேன், எல்லாம் பழசா கேட்டேன், கொடுத்துட்டாரு. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, நீ கேட்டதெல்லாம் நான் உனக்கு அப்படியே செய்திருக்கேன், அப்ப நீங்க புதுசா எனக்கு கொடுத்துருங்க. நீ புதுசா கேட்கவே இல்லையே. அதுக்கு பிறகுதான் அவர் கேட்டாராம், ஆண்டவரே இந்த தேசத்தையே எனக்கு என்ன செய்யுங்க தாங்க. எப்படி தமிழ்ல சொல்லுவான், எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல். நீ பாசிட்டிவா திங்க் பண்ணணும். நீ 150 ரூபா போதும் ஆண்டவரே, 145 ரூபா கொடுத்தா பரவாயில்ல, 5 ரூபா கழிச்சிட்டீங்களா, சரி சோத்திரம் பாய்களை போட்டா. ஏன் 150 ரூபா கொடுக்கல சுவாமி, நீங்க 150 ரூபா கொடுங்க. ஏன் கொடுக்க கூடாது? 1000 ரூபா கொடுங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்கள் அதை செய்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்பதான் தேசத்தை கேட்டாராம், எனக்கு ஏன் லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை தரக்கூடாது? அப்போ ஒரு நாள் சொன்னாரா, அந்த மலையை எனக்கு கொடுங்க. காலேபுக்கு மலை தேசத்தை கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மலை தேசத்தை எனக்கு கொடுங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்ல பெர்மிஷன் போட்டு இப்ப அனுமதி கேட்டு அந்த மலையே யார் கிடைச்சிருச்சு, இவருக்கு சர்ச்சுக்கு கிடைச்சிருச்சு. இன்னைக்கு அவர் சர்ச்சு அங்கதான் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு எப்படி நம்முடைய ஜெபம் எப்படி? தனித்திருந்து போராடு,
அவன் போய் உட்கார்ந்துட்டு, கர்த்தாவே நாளைக்கு ஏசா வருவான், வரும்போது செத்துட்டானா நல்லா இருக்கும். இப்படியா ஜெபம் பண்ணா? நம்ம எப்படித்தானே ஜெபம் பண்றோம், ஆண்டவரே ஒண்ணு அவன் வரவே கூடாது, வீட்டை விட்டு வெளியே வராம அவனை அப்படியே வீட்டிலேயே பூட்டிடும் சுவாமி. இப்படிலாம் அவன் ஜெபிக்கல, ஒரே ஜெபம் தான், என்னை ஆசீர்வதிங்க, நான் எல்லாத்தையும் நெஞ்சிருவேன், ஜெயிச்சிருவேன். ஏசா சப்ஜெக்டே அவன் பேசினானா? ஆண்டவர்கிட்ட அதை பத்தி பேசவே இல்லை. அவனுக்கு தெரியும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தா எந்த சத்துருவும் என்ன செய்வான், ஆஃப் ஆகி போயிடும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா எல்லாமே ஆஃப் ஆகி போயிடும். அடுத்த நாள் பாருங்க எல்லாமே சுமூகமா மாறிடுச்சு. அதனால தனித்து ஜெபம் என்பது, தனித்து தேவனோடு போராடுவது என்பது ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கொண்டு வருகிறது. ஒன்று, தனித்து நாம் போராடும் பொழுது மற்றவருடைய வேதனை நமக்கு புரிகிறது. இரண்டாவது, தனித்து போராடும் பொழுது நம்முடைய சுய தோல்விகள் வெளியரங்கமாய் நமக்கு தென்படுகிறது. மூன்றாவது, நாம் தனித்து ஜெபிக்கும் பொழுது இனி சம்பவிக்க போகிறவைகள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நான்காவது, நாம் தனித்து இருக்கும் பொழுது தெய்வீக தரிசனங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஐந்தாவது, நாம் தனித்து இருக்கும் பொழுது உபதேசம், வசனம் நம்மோடு இடைபடுகிறது. ஆறாவது, நாம் தனித்து காணப்படும் பொழுது மந்திரவாத சக்திகள் தோற்று போகிறது. ஏழாவது, நாம் தனித்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு சொல்லுங்க ஆசீர்வாதத்தை தருகிறார். இன்னொன்னு, இயேசுவோடு தனிமையாக இருக்கும் பொழுது என்ன தென்படுது, ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறார். சரிதானா? எவ்வளவு பயன் சொல்லிட்டனா? கடைசியாக மத்தேயு 17:1-2. மத்தேயு 17 முதல் 2 வசனம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் இயேசு, மொத்தம் 4 பேர் தனியா போனாங்க. 4 பேர் அங்க தனியா போன பொழுது இயேசு மறுரூபமாகி காண்பித்தார். தனித்திருக்கிற வாழ்க்கை உன்னை மறுரூபத்துக்கு வழி நடத்தும். அதான் கடைசி. புதிய ஏற்பாட்டு சபையினுடைய இலக்கு என்னது? மறுரூபம். தனித்திருந்தா இயேசு மறுரூபம் அடைகிறதை நீ காணலாம். நீயும் கூட என்ன செய்யலாம், ஒரு நாள் வரும் பொழுது மறுரூபம் அடையலாம். ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் எல்லாரும் மறுரூபம் அடைகிறோம். இந்த மறுரூபம் அடையணும்னா நாம ஆண்டோடு தனித்து இந்த நாட்கள்ல வாசம் பண்ணணும். மற்ற சிஷ்யர்களுக்கு இந்த கிருபை கிடைக்கல. நாத்தான்வேல் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் தான். அந்திரேயா ஒரு பேதுருவையே இயேசுவிடம் அழைத்து கொண்டு போன ஒரு நபர் தான். ஆனா அவனுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்கல. இன்னும் பர்தலோமேயும் மத்தேயும் அவன் வரிசையா இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் கிடைக்கல. பேதுருவுக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் மாத்திரம் இந்த மறுரூபத்தின் தரிசனம் கிடைத்தது. எல்லாரும் கண்களை மூடுவோம். தனிமை உன்னுடைய வாழ்வில் ஒரு தெய்வீகத்தை கொண்டு வரட்டும். தனிமை உன்னோடு தேவன் இடைபடட்டும். தனிமை என்பது உனக்கு தோல்வியை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு இடமாய் மாறட்டும். ஆண்டவரே, நான் உம்மோடு தனித்து சுகமாய் வாசம் பண்ண விரும்புகிறேன். எனக்கு வசனத்தோடு என்னோடு பேசும் ஆண்டவரே. அந்தகார சக்திகள் என்னை மேற்கொள்ள விடாமல் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தெய்வீக ஆசீர்வாதங்களால் என்னை முடிசூட்டும் ஆண்டவரே. மற்றவருடைய வேதனைகளை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பரலோக தரிசனங்கள் எனக்கு வெளிப்படுத்தப்படட்டும். இனி என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நீர் எனக்கு பேசும். என்னுடைய ஏன் எனக்கு சில காரியங்கள் ஆகவில்லை, நடக்கவில்லை என்பதை எனக்கு சொல்லித்தாரோம். எப்படியா இன்னும் நீர் வரும் பொழுது நான் உம்மோடு கூட மறுரூபம் அடைய வேண்டும். அதற்காக என்னை ஆயத்தப்படுத்தும். ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடுவோம், முழங்கால் போடலாம். இந்த வசனத்துக்கு சரண்டர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை எப்படி அழகாக நடத்த லீட் பண்ணுவார். உன்னுடைய இரவெல்லாம் கர்த்தரோடு இருக்கிற ஒரு இரவாய் மாறும். உன்னுடைய வேதனையின் நேரங்களெல்லாம் கர்த்தரோடு இருக்கிற நேரமாய் மாறும். கர்த்தர் உன்னோடு பட்சமாய் பேசுகிற இரவாய் மாறட்டும். பகலோ இரவோ நீ தனித்திருக்கும் போது தேவ சமூகத்தில் போய் போராடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய துக்கங்கள் அங்கே சந்தோஷமாய் மாறும். உன்னுடைய இருதய வேதனை மனபாரங்கள் நீங்கும். கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்கலாம். தேவன் உன்னோடு இடைபடுவார்.
எல்லாரும் தேவனுடைய கரங்களில் சமர்ப்பிப்போம். கர்த்தாவே, இப்பொழுது சொன்ன அனுபவங்கள் எனக்கு வேணும்னு சொல்றவங்க கேளுங்க, கர்த்தர் தருவார். இது ஒரு கிருபை பிரியமானவர்களே, எல்லாருக்கும் கிடைக்காது. சீசர்களுக்கே கிடைக்கல. சீசர்கள் ஒரு சிலருக்கு இந்த அனுபவம் கிடைத்தது. ஒரு சிலர் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏன் இது சம்பவிக்கவில்லை, ஏன் நடக்கவில்லைன்னு கேட்டு தங்களுடைய அவிசுவாசத்தை உணர்ந்து கொண்டார்கள். இனி என்ன சம்பவிக்கும் என்று கேட்டு அந்த வெளிப்படுத்தலை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தர் கொஞ்ச நாளாய் உன்னோடு பேசிக் கொண்டு வருகிறார். நீ என்னிடத்துல தனித்து வா என்று சொல்லுகிறார். மோசையிடம் நீ தனித்து வா, யாரையும் அழைத்து கொண்டு வராதே என்று அழைத்து கொண்டு போய் தனியே கொண்டு போய் அவன் கைகளிலே கற்பனைகளை எழுதி கொடுத்து அனுப்பினார். அந்த தெய்வம் இன்றைக்கு நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். நீ என்னோடு கூட தனித்து வருவாயா? வனாந்தரத்தில் என்னோடு கூட வருவாயா? யாப்போக்கு நதி அண்டை என்னோடு கூட தனித்து வருவாயா? உயரமான மலையிலே என்னோடு கூட வருவாயா? எத்தனை பேரோடு கர்த்தர் இந்த நாட்களில் தனியாய் போராடி கொண்டிருக்கிறார். நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் இனிமேல் உங்களை தனியாய் உங்களோட பட்சமாய் பேசுவார். உன் கண்ணீர் தேவ சமூகத்திலே துடைக்கப்படும். உன் வேதனைக்கு தேவ சமூகத்திலே பதில் கிடைக்கும். உன் தேவைகள் சந்திக்கப்படும். Hallelujah, hallelujah, minahar, heni manat. Amen, 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 amen. ஆம், கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தனித்திருப்பதினால் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் இவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. இந்த அனுபவங்களை பெற்று தனித்திருந்து தேவ சமூகத்தில் போராடி இயேசு வரும் பொழுது மறுரூபமடைய கர்த்தர் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான பிதாவே, உம்மை வாழ்த்துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இரவு வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல போதகராய் நீர் எங்கள் மத்தியில் வெளிப்பட்டு இந்த சத்தியங்களை சொல்லிக் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். தனிமையில் இருக்கும் பொழுது நீர் எங்களோடு எப்படி இடைப்படுகிறீர், எதை எங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறீர் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள உதவி செய்தீர். இந்த நாட்களில் தனித்திருந்து ஒரு மறுரூபத்தை அடைந்து நீர் வரும் பொழுது உம்மை சந்திக்க எல்லாருக்கும் உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.